கிருஷ்ணா அவர்களுக்கு தரப்பட்ட பகுதி வந்து ஞான யோகம். ஏனென்றால் கிருஷ்ணா வந்து ரமணரை மூச்சாக கொண்டிருப்பவர். இவருடைய தொடர்ந்து ரமண கேந்திரங்கள் சென்னை மற்றும் மதுரைகளில் தொடர்ந்து உரையாற்றுபவர். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்தும் எப்போ வருவாரோ என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கிருஷ்ணா பேசுகின்ற உரைகளை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கனால நிறைய பேக்கலாம். அப்படிப்பட்ட கிருஷ்ணா இன்று நம்மிடம் யோகம் குறித்து மிக வேகமாக முன்னதாக அழைக்கப்பட்டு, அவருக்கு இந்த சஸ்பென்ஸ்லாம் முன்னாடியே தெரியும், இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் கிருஷ்ணாவுக்கு தெரியும். அதனால் வந்து இவ்வளோ பொறுமையாக இருந்தார். ஏன்னா இந்த மாதிரி புத்தக வெளியீடு நான் சும்மா பேசினாலே அரை மணி நேரம் பேசுவேன். அப்போ இந்த மாதிரி வீடாக என்ன எவ்வளோ நேரம் பேசுவேன்னு தெரியும். அதனால் இதையெல்லாம் தாண்டி பொறுமையாக இருந்து இதற்கு மேல் அவருடைய ஞான பொழிவை ஞானப்பாலை நமக்கு ஊட்டுவார். நன்றி. ஹரி ஓம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ஜெய குருராய. ராம 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 ராம. இந்த மெய்யோகம் எக்கோ கொஞ்சம், இந்த மெய்யோகத்தினுடைய இந்த இடமாற்றம் நிமித்தம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன இது இன்னும் விஸ்தீரணம் செய்யப்பட்டு உலகளாவிய அளவில் பெருக வேண்டுமென்று என்னுடைய சத்குருநாதனை பிரார்த்திக்கின்றேன். அதற்கு பிறகு இங்கு வந்திருக்கும் ஐயா மணியம் செல்வன் அவர்கள் எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு படம் கொடுத்தாரு, எங்களுக்கு மாதம் கொடுத்துட்டுருக்காரு எங்களுக்கு பத்திரிகைக்கு. என்ன அது வந்து கோல்டு மைன் எங்கள்கிட்ட இருக்கிறது. எங்ககிட்ட ஒரு ஃபோல்டரே இருக்குது அவரோடது. அவ்வளவு எப்படி இருக்குன்னா, என்ன ராமநவமின்னா நாங்கள் முதல்ல எடுத்து வைக்கிறது அவருடைய ராம தர்பார் படம் தான். இன்றைக்கும் நிறைய வீடுகளில் ராம தர்பார் படம் அவருடைய பூஜை அறையில் இருக்குது. ஏன்னா என்னவோ ஒன்று சீஃப் டிசைனர் வேதா சார் சொல்லுவோம், என்னவோ ஒரு கோல்டன் டச் இருக்கும் அதுக்குள்ளார. அது 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 த டிவைனிட்டி என்டர்ஸ் இன்டு தட் பிக்சர் அப்படி தான் சொல்லணும். அது நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிற அந்த ஆவிர்பாவம் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆவிர்பாவம் வந்து ஓவியத்தில் வந்துடுது அவருக்கு. அதனால் அவருக்கு இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். இது என்ன ஆச்சரியம்னா, ஒரு நிமிஷம் வந்து அப்புறம் நான் சப்ஜெக்ட் போயிடுறேன். குரு மட்டும்தான் இந்த ஒரு திருக்கூட்டத்தை சேர்த்து வைக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அது நான் வந்து பாலகுமார் சார்ட்டிருந்தும் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு இருக்கும்போது, அப்புறம் அவர் வர்றார், சுவாமிநாதன் அண்ணன் வர்றார். அப்புறம் சுவாமிநாதன் மூலமாக அவர் ஐயாவை எனக்கு மாஸ்டர் ஐயா வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்கள தான் மேடம் அங்கே பாலகுமாரன் சார் வீட்டுக்கு டிசம்பர் ஜெயந்தி எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு வருவாங்க. அப்புறம் ஐயா சொல்லவே தேவையில்லை, பாலகுமார் சாருடைய முதல் நாவலான மெர்க்குரி பூக்களுக்கு அவர் தான் வரைஞ்சார். பாலகுமாரனுடைய முதல் நாவல் மெர்க்குரி பூக்கள் இருந்து அவங்களுடைய நட்புங்கிறது ரொம்ப பெருசு. இவங்க எல்லாருக்கும் எங்கே போய் கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தா, குரு என்கிற அந்த ஒசந்த இடத்து அந்த ஒளியிலிருந்து நம்ம கனெக்ட் ஆகிறோம். அதான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன குரு தான் எல்லாரும் சேர்த்து வைக்கிறார். இன்னொன்று விஷயம், லோகநாதன் எப்படி உள்ள வந்தாங்கிறது ஆச்சரியம். என்ன லோகநாதன் வந்து எழுத்துக்கு எழுபதுங்கிற பாலகுமாரன் சாருடைய கிட்டத்தட்ட 568 புக்கு கிளேஸ் பேப்பர் அவன் தான் லே அவுட் பண்ணான். அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார் கூப்பிட்டு, தம்பி என்னுடைய முழு ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. பாலகுமாரன் சார் தலையில் கையை வச்சு அவன்கிட்ட சொன்னார், முழு ஆசீர்வாதம் உண்டு, நீ ரொம்ப உயரத்துக்கு போவேன்னாரு. அந்த உயரத்தை நான் இங்கே பார்த்தேன் அவன்கிட்ட. என்ன மாஸ்டர் டு மாஸ்டர் வந்திருக்கான் அவன். ஆக்சுவலாக அங்கே ஒரு மாஸ்டர் பார்த்தா இப்போ இங்கே ஒரு மாஸ்டர்கிட்ட வந்து உட்காந்துருக்கான். அவன் பெரிய ஒரு கிருப்பா அவனுக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வில் பேசுறது. எனக்கு இன்னொன்று, இந்த சபையில் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, நான் கேளிக்கை வெளியில் ஜாலியாக பேசுவேன், ஆனால் உபன்யாசம் இல்லை சொற்பொழிவு அப்படின்னு வரும்பொழுது கேளிக்கைக்குரிய எந்த விஷயமும் இருக்காது. அதில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை மாஸ்டர் இப்போ சொன்னார், வெறும் உடற்பயிற்சி கூடம் அல்ல இது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். உடற்பயிற்சி கிடையாது இந்த இடத்துல. நிறைய பேர் யோகான்னா என்னவோ நினச்சிட்டு இருக்காங்க. அதனால மாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய முத்திரையான தட்சிணாமூர்த்தி படத்தை இங்கே வச்சுட்டார் கொண்டு வந்து.
இது முத்திரை அங்க கிடையாது. இது நீங்க தேகத்தோட வாங்க, ஆனா தேக அபிமானம் இல்லாத வெளியில போங்க அப்படிங்கிறார் அவர். தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்ன தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சைலன்ஸ் அது படம் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம தேக அபிமானத்தோடு தான் உள்ள ஒரு தேகன்னா என்னன்னு தெரியல, இவ்வளோ அவஸ்தைகள் இருக்குன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வா தேகத்தோடய வா அப்படிங்கிறாரு. அதிலிருந்து வெளியில் அனுப்பும்போது எப்படி அனுப்புகிறாருன்னா, தட்சிணாமூர்த்தியை அனுப்பிச்சிடுவார் அவர் கொஞ்ச நாளில். அதனால் அப்படி ஒரு மாஸ்டர் உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்காங்க. இன்னொன்று இதுலேருந்து யோகம் அப்படிங்கிற தலைப்பை ஒரு அண்ணா சொன்னார் என்கிட்ட. யோகம் அப்படின்னாலே முதல்ல என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பதஞ்சலி அது அழகாக சாதிக்கிறார் அந்த இடத்துல வந்து, சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எந்த இடத்துல சித்தம் வந்து நிறுத்தப்படுகிறதோ, அந்த விருத்தி வந்து எந்த இடத்துல தடைப்படுகிறதோ அந்த இடத்துல யோகம் தொடங்குது. ஆக்சுவலாக அது வரைக்கும் யோகத்துக்குள்ளர போயிட்டே இருக்குமே தவிர அந்த இடத்துல தொடங்குறது. தட்சிணாமூர்த்தியினுடைய உருவம் வந்து இருக்கிறதுலேயே பெரிய யோகம் வந்து இந்த படம் தான். என்ன சாஸ்திரங்களில் சொல்லப்படும் பொழுது தட்சிணாமூர்த்தி உருவ அமைப்பு, அதனுடைய பெயர் எல்லாமே எதுக்குள்ளர, அந்த பேருக்குள்ளரே இருக்கு. தக்ஷண மூர்த்தம் இல்லது, தக்ஷண அமூர்த்தம்னு பேரு. மூர்த்தம்னா ஒரு ஃபார்ம்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். மூர்த்தி அப்படின்னா ஒரு ஃபார்ம் அது. ஆனா தட்சிணாமூர்த்தம்ங்கிறத தக்ஷண அமூர்த்தம், அதுக்கு உருவமே கிடையாது. அதுக்கு எந்த உருவம் அற்றதா இருக்கிறதாலும் என்ன ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு இருக்குன்னா, சனகாதியர் முன்னாடி இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இன்னொன்னு தக்ஷண, அந்த அவர் பேர் இன்னொரு பேர் என்னன்னா தக்ஷண வக்திரன் அப்படின்னு பேரு. வக்திரன்னா முகம்னு அர்த்தம். அந்த முகத்திலிருந்து என்ன வழியர், என்ன புழியறார் அப்படின்னா ஞான தாரை வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் யாரு உட்கார்ந்து கேட்கிறா, அதெல்லாம் பிரம்மாவனுடைய மானச புத்திரர்களாக இருக்கக்கூடிய சனகர் சனந்தனர் இவங்க எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறாங்க. சனகாதி முனிவர் 4 உட்கார்ந்து கேட்கிறாங்க. இந்த சனகாதி முனிவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா, சனகாதி முனிவர்கள் சிருஷ்டி ஆரம்பிச்ச உடனே பிரம்மா வந்து நிற்கிறார். பிரம்மா கிட்ட இருந்து வெளியில போறாங்க இவங்க 4 பேரும். இவங்க 4 பேரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாகவத்தில் எப்படி இருக்குன்னா, நாங்கள் இனிமேல் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி எங்களால் ஓட முடியாது, அதனால் உள்முகமாக பிரயாணப்படுகிறோம். அப்படி உள்முகமாக எந்த ஒரு குரு ஒருவர் பிரயாணப்பட்டிருக்கிறாரோ, யார் ஒரு குருவாக இருக்கிறாரோ அவரை நோக்கி அமர்ந்து கொள்கிறோம் என்று சிருஷ்டிக்கு விரோதமாக, சிருஷ்டி என்பதையே அறியாத மனம் என்ற நிலையை தாண்டி மனம் நாசமாகும் நிலையில் மனாதீதமாக நின்று அமர்ந்திருப்பவர்கள் தான் அந்த 4 பேரும். அதனால அந்த மூர்த்தியினுடைய விஷயமே அப்படி. சரி, தட்சிணாமூர்த்திங்கிறது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்றோம். என்னென்ன சதாசிவம்ங்கிற, சதாசிவமும் சிவனுடைய அந்த இருப்பிலேயே இருக்கக்கூடிய யோக நிலையில் அவர் இருக்காரு. அது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, மிருத்யுவை ஜெயிக்க வச்சு அமிர்த்தியுங்கிற ஒரு தன்மையை நம்ம கிட்ட கொண்டு வந்துடும். அதனால்தான் அவர் என்ன பண்ணாருன்னா தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறார். தென் திசைங்கிறது யாருடைய திசைன்னா யமனுடைய திசை. எந்த ஒரு ஜீவனும் யமனுடைய திக்கை நோக்கி ஓட முடியாமல் நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்ட்டு நம்ம அந்த திக்கை ஓடாம அவர் அந்த திக்கை பார்த்துட்டு யமனை விரட்டுகிற திசையை நோக்கி உட்கார்ந்து இருக்கிறதுனால அவருக்கு தட்சிணாமூர்த்தம் அப்படின்னு பேர். இன்னொன்னு, அவர் எங்கிருந்து அவர் பேசுறார், அதான் முக்கியம் இந்த இடத்துல. தட்சிணாமூர்த்தி எங்க பேசுறாருன்னா, பேசவே இல்லையே, மௌனத்தில் தானே சொல்றார் அவர். இங்க சொன்னாங்க இல்லையா, மௌன வியாக்கியான பிரகடித்தக சொன்னாங்க இல்லையா. என்ன எங்கிருந்து பேசுறாரு? எல்லாருக்கும் வாக்கு 4 விதமா வரும். எல்லாருடைய வாக்கும் 4 விதமா இருக்கும். வாக்குனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து அதை கணக்கு பண்ணும் பொழுது யோகம் சொல்ற, அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். யோகிகள் பராவாக்கு, பச்சந்தி, மத்தியமா, வைகரின்ற வாக்கு இல்லையா. இந்த பராவாக்கு, இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய வாக்கு எப்படி போகுமா, 4 வாக்கு ஸ்பரிசம் பண்ணிட்டு வெளியில் வரும். நம்மளுடைய வாக்கு மனோமண்டலத்தில் நம்ம இருக்கிறதுனால, மனம் என்கிற எண்ணம் என்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம மனோமண்டலத்துக்குள்ள அடைபட்டு இருக்கிறதுனால, மனோமண்டலத்தில் இருக்கிறதா நம்ம தோற்ற மாத்திரமா மயக்கம் கொண்டு இருக்கிறதுனால நம்ம வாக்கு எங்க வருதுன்னா வைகரி வாக்குல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ
தட் அந்த வைகரி வாக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா வெறும் வாசனையிலிருந்து வருது, மெமரிஸ்லேருந்து வருது. வாசனா மூலம் நம்மகிட்ட இருக்கிற மெமரிஸ் இருக்கு இல்லையா, ஜென்ம ஜென்மமா வந்த வாசனைகள் அந்த தாட்ல இருந்து வருது. ஆனால் தட்சிணாமூர்த்தியினுடைய வாக்கு எங்கிருந்து வருதுன்னா பராவாக்குல இருந்து வருது. இந்த பராவாக்கையும் தாண்டி ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து இந்த சைலன்ஸ் பராவாக்கையும் தொட்டு அதுக்குள்ள பச்சந்தி என்கிற சொல்லக்கூடிய, பச்சந்தின்னா பார்க்கறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். எந்த இடத்துல நம்மளுடைய இமேஜ் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல வாக்கு இமேஜ் ஆகி இமேஜில் இருந்து மத்தியமாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருது. அந்த இடத்தையும் டச் பண்ணி அங்கேருந்து வைகரி வாக்கின் மூலமாக அந்த மௌனம் நம்மை தொடும் பொழுது அந்த மௌனம் என்ன பண்ணுன்னா ஹிருதயஸ்தானத்தை திறக்க வச்சிடும். ரமண மகரிஷி இந்த ஒரு இடத்தை, இந்த ஒரு உயர்ந்த யோகமான இருக்கிறதுலேயே இந்த யோகத்தை ஒரு பாட்டில் அழகா சொல்ல, சித்தம் குளிர அது அத்தம் வைத்து, சித்தம் குளிர கதிர் அத்தம் வைத்து அமுதவாயை திற அருண்மதி அருணாச்சலா அப்படிங்கிறார். சித்தம் குளிர அப்படிங்கிறார். நம்மளுடைய சித்தம்ங்கிறது என்னது? ஆக்சுவலா சித்தம் சிறிதசைய சம்சாரம். சித்தம் அப்படி லைட்டா அசைஞ்சதுன்னா சம்சாரம். இந்த சித்த நிரோதம் பண்றதுக்கு தான் நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க. இந்த சித்தம்னா சாதாரணமான சித்தம்லாம் கிடையாது. இது நான் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கினேன் சார், கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் அப்படி வாசனைகள் எண்ணங்கள் அப்படி அடங்கின மாதிரி அப்படி இருக்கும். திரும்ப என்ன பண்ணணும்னா அப்படி எந்திரிச்சிரும். மாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாரு, பிராணனுடைய உற்பத்தி ஸ்தானமும் எண்ணங்களுடைய உற்பத்தி ஸ்தானமும் ஒன்று. பிராணனை அடக்கினோம்னா எண்ணங்கள் அடங்கும், எண்ணங்கள் அடக்கினோம்னா பிராணன் அடங்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே லென்த்தில் செயல்படக்கூடியது. சமாதி பாதம் புக்கில் நீங்கள் இன்னும் விரிவாக என்னென்னா அது அந்த புக்கு என்ன பண்ணிட்டுன்னா, அதை நான் படிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னேன், இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஒரு புக்கை படிச்சுட்டு ஒரு உபன்யாசம் சொல்லி, நண்பர் ஒருத்தர் வந்தால் நீங்கள் பேச முடியுமான்னு கேட்டார். இதுக்குள்ளே 50 உபன்யாசம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளவு சப்ஜெக்ட் அதுக்குள்ளே ஆழமாக எழுதியிருந்தார். பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளர போய் அந்த இருப்பில் உட்காராமல் எழுதவே முடியாது. ஒரு வார்த்தை கூட வராது அந்த இடத்துல இருந்து. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருந்தது. அதை நான் படிக்க 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 உள்ளே போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாக்கு என்ன பண்ணுறதுன்னா அங்கேருந்து தொட்டு 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 வந்து வைகரிங்கிற வாக்கில் அந்த மௌனத்தை கொடுக்கும் பொழுது ஹிருதயஸ்தானம் திறக்கும். சித்தம்ங்கிறது எங்கே இருக்கு? நம்மளுடைய சப்ஜெக்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த சித்தம் ஒருத்தர் சொல்லுவாங்க, சித்தமும் அகங்காரமும் இப்படி ஒன்று ஃப்ரண்ட்ல இருக்கு, இல்லை அப்படி ஒன்று ஃப்ரண்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சித்தத்துக்கு மூலமா இருக்கிறது நான் என்கிற அகங்காரம் இல்லையா? இப்ப இந்த நான் என்கிற அகங்காரத்திலேருந்து இது நான்கிறது ஒரு ஸ்ப்ரவுட் எண்ணம் வந்து உதயமாகுது. இது எங்கிருந்து உதயமாகுது அப்படின்னா ஆத்மாவிலிருந்து புறப்பட்ட அனிர்வச்சியமான ஒரு சக்தி மனமா உதயமாச்சு. ரமண மகரிஷியினுடைய வாக்கு. அனிர்வச்சியம் அப்படின்னா என்ன காரணம்னே தெரியாத ஒன்று உற்பத்தி ஆகுது. இது உற்பத்தி ஆன உடனே இது என்ன பண்ணுதுன்னா எங்கேருந்து வருதுன்னா மகத்துங்கிற அகங்காரமாக வருது. நம்ம சொல்றது அகங்காரம்ங்கிறது பாடிக்குள்ளர சின்னதாக இருக்கிற ஒரு அகங்காரம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற நான்கிற ஒரு எண்ணம், இது நான் இருக்கேங்கிற. ஆனால் இதுக்கும் தாண்டி மகத்துன்னு ஒரு அகங்காரம் ஒன்று இருக்கு. அங்கேருந்து உதயமாகுது. அங்கேருந்து உதயமாகுது என்ன பண்ணுதுன்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையும் தன்னிடத்தே கொண்டு அது என்ன பண்ணுதுன்னா சித்தமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த சித்தம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் எண்ணங்கள் மட்டும் கிடையாது. பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையும் சேர்த்து வச்சு அதனுடைய வாசனைகளும் சேர்த்து வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ இதுல இருந்து இன்னும் சின்ன ஃபார்ம்ல வந்தது புத்தி. இந்த புத்தியிலிருந்து வெளியில வந்தது எண்ணம், மனசு. இப்போ இந்த மனசு நினைக்குது எங்க போகணுன்னு, மெய்யோகத்துக்கு வரணும்னு ஒரு தாட்டு உதயமாகுது. உடனே புத்தி என்ன பண்ணுதுன்னா ஆஹா இங்க போனோம்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலான்னு ஏற்கனவே நம்மிடம் உள்ள எண்ணங்களுடைய பதிவை அதை சேகரித்து வச்சுக்கிறது. சேகரித்து வச்சுட்ட உடனேயே போகலாம் அப்படின்னு சித்தம் முடிவெடுக்குது. உடனே இங்க வருது ஒரே ஒரு எண்ணம். எப்படி போய் 4 விதமாக சலித்து முடிவெடுக்கிறதோ இந்த 4 ஃபார்மும் சேர்ந்த ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த தொகுப்புக்கு தான் மனம் அப்படின்னு பேரு. இந்த மனசு எப்படி இருக்குன்னா சார் நம்மகிட்ட
வெறும் எண்ணங்களா இருக்கு. இந்த எண்ணங்கள் எப்படி போகுது அப்படின்னா வெறும் வாசனைகளா இருக்கு. இந்த வாசனைகள் எவ்வளவு வருஷங்களா இருக்கு அப்படின்னா கணக்கே தெரியாது, ஜென்ம ஜென்மங்களா இருக்கு. ஜே.கே. சொல்லுவார் அந்த இடத்துல, ஒரு இடத்துல ஜே கிருஷ்ணமூர்த்திங்கிற மகான், சார் யுவர் மெமரிஸ் த ஓல்ட் இஸ் 1000 years அப்படிங்கிறார். 1000 years உங்கள்கிட்ட இந்த மெமரிஸ் இருக்கு. இந்த மெமரிஸை நீங்க அழிக்கணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சியால முடியுமா அப்படின்னா உங்களுடைய முயற்சியால முடியாது. ஆனா அதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் சம்பிரதாயத்தில் ஷட் தரிசனங்கள், 6 தரிசனங்கள் வேதம் விதிக்கிறது. அதுல என்ன பண்றதுன்னா வைசேஷிகம், நியாயம், 3வது சொல்லப்பட்டது யோகம். ரொம்ப என்னென்ன அதுக்கப்புறம் இருக்கிறது என்னென்ன, அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சை, அதுக்கப்புறம் உத்தர மீமாம்சை, அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கு. 6 தரிசனம் காட்டுறது. எது காட்டுறது? வேதம் காட்டுறது நமக்கு. அந்த வேதம் சொன்ன உடனே வைசேஷிகம் நியாயம்னு இருக்குப்பா. ஆனா நடுவுல மத்தியில என்ன பண்ண ரத்தனம் மாதிரி இந்த யோகத்தை வச்சிருக்காங்க. இந்த யோகத்துக்குள்ளார எப்படி வச்சிருக்காங்கன்னா பதஞ்சலி யோக சூத்திரம் அழகா அப்படி வந்து வச்சிருக்காரு. பதஞ்சலி யோக சூத்திரம் எங்க கொண்டு போய் முடிக்கிறாரு? உங்களுடைய முயற்சியில சித்த நிரோதத்தை தொடங்குங்க அப்படிங்கிறார். எடுத்த உடனே சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு நினைக்கிறேன், எல்லா முயற்சிகளுக்கும் அடிப்படையாக வச்சுட்டு இருக்கிறது வந்து சங்கல்பம்னு ஒன்று பேர். எல்லாரும் என்ன பண்ணுவோம்? சங்கல்பம். அந்த சங்கல்பம் என்ன பண்ணுவோம்? மமோபாத சமஸ்த துரிதக்ஷயத்வாரா அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சாந்தோபனிஷம் என்ன சொல்லுதுன்னா, ஹே அப்பா, நீ சங்கல்பம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. என்ன சங்கல்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டுன்னா, இந்த ஜீவனானவன் தனித்து இந்த நான் சரீரங்கிற அபிமானத்துக்குள்ளார உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த ஜீவன் போய் அந்த பரமாத்மா கிட்ட போய் சேரணும்னு என்ன பண்றேன்னா சங்கல்பம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இந்த சங்கல்பம் பண்ணும் பொழுதே அந்தராத்மாவா இருக்கிற அந்த பிரம்மவஸ்து என்ன பண்ணுதுன்னா இவன் சங்கல்பத்தை தொடங்கி விட்டான் என்கிற ஆசீர்வாதம் பண்றது. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா யோகபூர்வமா இருக்கட்டும், யஜ்யமா இருக்கட்டும் ஆசீர்வாதம் பண்றது. சோ யோகம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா யஜ்ஞத்தில் தொடங்குது. யோகத்தினுடைய மூலமான வார்த்தை எங்கன்னா யஜ்ஞம். அதனால தான் கீதையில் என்ன பண்றேன்னா யஜ்ஞம் 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 யஜ்ஞம்னு ஆரம்பிக்கிறார். சார் ரொம்ப சிம்பிள், யோகத்தை பற்றி ரொம்ப ஈஸியாக ஒரு டெஃபினிஷன் அப்படி கொண்டு போய் முடியும்னா பகவத்கீதையில் இருக்கிற 18 அத்தியாயங்களும் 18 யோகமாக பிரிச்சிருப்பார் அந்த இடத்துல. இது இந்த வழி அந்த வழியெல்லாம் கிடையாது, இது எல்லாம் ஒரு ஒரு யோகம். தடுக்கி விழுந்த மாதிரி நீ இந்த யோகத்திலேயே உங்க கதை முடியலாம். விஷாத யோகத்திலேயே ஒருத்தனுக்கு ஞான அனுபவம் வந்துடலாம். தெரியாது அது எப்படி நிகழுதுன்னு தெரியாது. 18 யோகமும் ஒருத்தனுக்கு. ஒரு பெரியவர் இருந்தார், அவர் சொல்லுவார் என்கிட்ட, பகவத்கீதையை வந்து நீ படிக்கிற கத்துக்கிற, ஆனா பகவத்கீதை உனக்கு தரிசனம் கொடுக்கும் அப்படிம்பார். கீதா தரிசனம் தான் பேர். சம்பிரதாயத்தில் எப்பொழுதுமே கீதைய பாகவதமோ கீதையோ என்ன சொல்லியிருக்குன்னா அது ஒரு தரிசனம் கொடுக்கும். அந்த தரிசனத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணாடி மாதிரி அந்த புக்கை எடுத்து உங்க முன்னாடி வச்சுக்கணும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த புக்கை எடுத்து உங்க முன்னாடி அப்படி வச்சுக்கணும். அதை படிக்க ஆரம்பிக்க என்ன பண்ணுன்னா அந்த மிரர் உங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். கீதை முழுக்க ரெஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ரெஃப்ளெக்ட் பண்றது அது எப்படி பண்றதுன்னா யோகபூர்வமா டெவலப் பண்ணிட்டே இருக்கு. ஒரு எடுத்த உடனே என்ன பண்றோம்? விஷாத யோகம் தான் நீங்க படிக்கிறீங்க, சாங்கிய யோகம் தான் நீங்க படிக்கிறீங்க. பகவத்கீதையானது 2 சாப்டரோட முடிஞ்சிருக்க வேண்டிய சமாச்சாரம். அர்ஜுனனுடைய அவ்வியாஜ கருணை, அர்ஜுனனுடைய அவ்வியாஜ கருணைன்னு சொல்லுவேன் நான். அது என்ன, 2வது சாங்கிய யோகத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா த டோட்டல் எசன்ஸ் ஆஃப் வேதாந்தத்தையும் கொண்டு வந்து நிறுத்திடுறார் அவன்கிட்ட. பா நீ தான்பா இந்த வஸ்து அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சாங்கிய யோகம்ங்கிறது இருக்கிறதுலே ஹையஸ்ட் தத்துவச்செறிவு நிறைந்தது அது. ஆனாலும் இவன் என்ன பண்றான்னா இப்போ நான் ஏற்ற மாதிரி இருக்கிற என்னுடைய சித்தப்பனையும் பெரியப்பனையும் நான் கொல்லணுமா வேணாமான்னு அடுத்த கேள்வி கேட்டதுனால, டேய் உனக்கு நான் சொல்றது புரியலை போல இருக்கு, அதனால் நான் என்ன பண்ணுறேன் கர்மயோகத்தை உனக்கு சொல்லித்தரேன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா கொண்டு போகிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல யோகம்ங்கிறது எந்த இடத்துல வருது? இந்த இடத்துல இந்த ஜென்ம ஜென்மங்களாக சேர்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த வாசனா கூட்டங்களை, அந்த வாசனைகள் எப்படி வந்ததுன்னு தெரியாத இவன் தேக அபிமானத்தோட இருக்கான். இந்த தேகத்துக்கு முன்னாடி உள்ளர என்ன இருக்குன்னு உங்க சார் அழகா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? ஒவ்வொரு மனோமய சரீரங்கள் உண்டு அதுக்குள்ளார இல்லையா? ஒவ்வொரு கோஷம் கோஷமா பிராணமய கோஷம்,
என்னது இந்த மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இதே உள்ள இருக்கிற எல்லா கோஷங்களும் இருக்கு. இந்த கோஷங்கள் முழுக்க எப்படி இருக்கு? வாசனை 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 வாசனையா உட்கார்ந்துட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் அழிக்கணும். அதை தாண்டி இருக்கக்கூடிய சித்தம்னு எல்லாத்துக்கும் மேல இருக்கு. இந்த சித்தத்தை குளிர பண்றதுக்கு யார் வேணும்னா ஒரு யோகம் வேணும், ஒரு யோகி வேணும். அந்த யோகி எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தனா இருக்கணும். அதனால தான் ரமண மகரிஷி அந்த பாட்டை எடுத்த உடனே எங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னா த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் உபதேசத்தில் கொண்டு போய் நிறுத்துறாரு. சித்தம் குளிர. அந்த சித்தம் எப்படி இருக்குன்னா, ஜேகே ரொம்ப அருமையாக அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார். மகா வாக்கியமாக எடுத்துக்கோங்க. சார், யுவர் ஹவுஸ் இஸ் பேர்னிங் அப்படிம்பார். இன்னைக்கே முழிச்சுக்கோ அப்படிங்கிறார் ஜேகே. நீ ஞானம்ங்கிற வார்த்தையே நீ கேட்கறது இல்லை. யுவர் ஹவுஸ் இஸ் பேர்னிங் சார், உங்கள் வீடு எரிஞ்சுன்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா உள்ளுக்குள்ளர பாரு அப்படிங்கிறாரு. இப்போ உள்ளுக்குள்ளர பார்க்கறதுக்கு என்ன ஒரு இடம் இருக்குன்னா, உள்ளுக்குள்ளர பார்க்கறதுக்கு தான் இங்கே நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருங்க அப்படிங்கிறார் அவர். அப்போ அது என்ன பண்ணுறார்? குரு அங்கேருந்து வரார், வந்து உட்கார்ந்துன்னு என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளவு வாசனை கூட்டமும் உங்ககிட்ட இருக்கு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, சித்தம் குளிர கதிர் அஸ்தம் வைத்து அப்படிங்கிற. அஸ்தம்னா கை. அஸ்தாமலகர்னு ஆதிசங்கரருடைய சிஷ்யர் என்ன பண்ணான்னா, கை மேல நெல்லிக்கணியா அவர் ஞானத்தை வச்சுட்டு இருந்ததுனால அவருக்கு அஸ்தாமலகர்னு பேர். அவருக்கு அஸ்தம் வைத்து அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு குரு ஒரு யோகத்தை எப்படி சொல்லி தராருன்னு இருக்கு. எப்படி கொடுக்குறாருன்னா தீட்சையா கொடுக்குறாரு. ஒரு குரு முதல்ல என்ன பண்றாரு, யோகபூர்வமா கொண்டு வந்து சாதாரணமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு போய் எழுந்து நின்று அப்படிலாம் சொல்றது இல்லை, தீட்சை கொடுக்குறாரு அந்த இடத்துல. அந்த இடத்துல தீட்சைங்கிறது என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் முதல்ல அழிச்சிட்டு அப்புறம் அவர் ஒன்று கொடுக்கறது. அதுக்கு பேர் தான் தீட்சை. தீக்கைன்னு பேர் தமிழ்ல. தீ தீ. இப்போ அவர் சொன்னாரே வைத்தீஸ்வரன் ஒரு அர்த்தம் சொன்னாரு வைத்தியநாத சுவாமிக்கு. உண்மையிலே வைத்தியன்னா என்ன அர்த்தம்னா, வைத்தியன்ற பேருக்கு வெறும் டாக்டர் மட்டும் அர்த்தம் கிடையாது. வைத்தியநாத சுவாமி வைத்தீஸ்வரன் பேரு. இவர் இந்த சரீரத்துக்கு வர்றதுக்கு நம்ம இங்க இருக்கிற லோக்கல் டாக்டர் கிட்ட போறோம். ஆனா பவரோகம்னு ஒரு ரோகம் இருக்கு. பவம் அப்படிங்கிறது சம்சாரம்ன்ற அர்த்தம். சம்சாரங்கிறது கடல். இந்த பவரோகத்தை நீர்க்கிறவரா இருக்கிறதுனால தான் சிவபெருமானுக்கு வைத்தியநாத சுவாமின்னே ஒரு பேர் உண்டு. அவர் என்ன பண்றாருன்னா தீக்கை என்கிற தீட்சை மூலமா கொடுக்கிறார். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா சிஷ்யனை 3 முறையாக அவர் அழகா அதுல ஒரு வரிசைப்படுத்துறாங்க. சம்பிரதாயத்தில் அழகா இதெல்லாம் சொல்றாங்க. நீங்க இப்போ உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதையே இந்த சிஸ்டத்துக்குள்ளார உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, சம்பிரதாயம் உட்கார வைக்கிறது, இந்த ஒரு ஆர்டருக்குள்ளார உங்களை உட்கார வைக்கிறது. எப்படி உட்கார வைக்கிறதுனா, முதல் தீட்சை குக்குட தீட்சைன்னு பேர். அதுக்கு குக்குடம்னா கோழி. உங்களுடைய மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா பக்கத்திலேயே உட்கார்ந்து உங்களுக்குள்ளார ஏற்படுற மாற்றங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்படின்னா, கோழி எப்படி அடை காக்கிறதோ ஒரு முட்டையை, அது குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் அப்படியே அடை காக்கும். அடை காத்த அப்புறம் அந்த கோழி வெளியில வந்த உடனே அது அந்த பக்கம் போகும் இல்லையா? இப்போ இந்த யோகம், இந்த யோகா சென்டர், இந்த மெய்யோகம் அப்படிங்கிறதுலாம் என்னன்னா, அந்த கோழி நீங்க இன்குபேட்டர்ல இருக்கிற குழந்தை மாதிரி உள்ள அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. இது என்ன பண்ணும்னா, இந்த குக்குடம்ங்கிற இந்த கோழி அது மேல அப்படியே உட்கார்ந்துட்டு அடை காத்து கொண்டு உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்கள்லாம் தீர்த்து கொண்டு உங்களுடைய பிளைன் ஆஃப் தாட்டை ரைஸ் பண்ணிட்டு உங்களை சீரியஸான பர்சனா மாத்தி, இல்லையா, சீரியஸான பர்சனான ஜீவன் முக்தர்களாக கொண்டு போறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஜிக்ஞாசு என்ற படுகின்ற. ஏன்னா இந்த இடத்துல தான் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். மற்ற யோகா சென்டர் போனோம்னா ஏதோ ஒன்று சொல்றாங்களே தவிர அவர் சமாதி பாதத்துக்கு பாஷ்யம் பண்ணக்கூடியவராக இருக்கிறதுனால ஜிக்ஞாசு என்கிற அதிதீவிர கடவுள் தேடலையும் தான் அறிதல், தன்னைத்தானே அறிதல் அப்படிங்கிற செல்ஃப் ரியலைசேஷனையும் கொண்டு போகக்கூடிய அந்த இடம் வர்றது வரைக்கும் அந்த அடகாப்பார். அதுக்கு பேர் குக்குட தீட்சைன்னு பேர். குரு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீட்சை. சரி, இந்த குக்குட தீட்சைக்கு அப்புறம் என்ன தீட்சை அப்படின்னா மத்ச தீட்சைன்னு பேர். எப்படி ஒரு மீனானது ஒரு கிணத்துக்குள்ளார அது என்ன பண்ணுன்னா அப்படியே முட்டையை போட்டுரும், தன்னுடைய கண்கள்னாலேயே அப்படியே பொறிச்சு எடுத்துன்னு இருக்கும். கண்களால் அப்படி பார்க்கும் அந்த முட்டையை, அந்த முட்டை அப்படியே குஞ்சு பொறிச்சு போயிடும். தன்னுடைய கண்கள்னால ஒரு குரு என்ன பண்ணுவார்னா அந்த முட்டையை அப்படியே பார்த்து அதை அப்படியே வழிநடத்துவார். மத்ச தீட்சைன்னு பேர். மத்ச தீட்சைக்கு ரொம்ப உதாரணம் சொல்லக்கூடிய என்ன, மீனாட்சி அம்மன் கயல்விழின்னு பேர். தன்னுடைய கண்கள்னாலேயே
அந்த மத்ச தீட்சையை செய்யக்கூடிய ஒரு மகான் அந்த மதுரையிலிருந்து வந்திருக்காருன்னா, தன்னுடைய கண்களாலேயே எல்லோருக்கும் ஞான அனுபவத்தை கொடுத்தவர் ரமண மகரிஷி. எங்கிருந்து வந்திருக்காரு? மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மனுடைய கிருபையை வாங்கிட்டு இங்க வந்தார். ஒரு உபன்யாசகர் சொல்வாரு, ஞானம் பெற்றது முழுக்க ரமண மகரிஷி வந்து மதுரையில், ஆனால் கிரெடிட் எடுத்துட்டு போனது முழுக்க அருணாச்சலேஸ்வரர். என்ன அநியாயம் அப்படிம்பார் அவர். கொடுத்தது முழுக்க அம்மா. மதுரை மீனாட்சி அம்மனுடைய சன்னதியில் அந்த தெரு உங்களுக்கு போனீங்கன்னு தெரியும். இந்த பக்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் இருக்கும். ரமண மகரிஷி ஞானம் அடைஞ்ச வீடு இந்த பக்கம் ஒரு 3 வீடு தள்ளி இருக்கும். தன்னுடைய கண்கள்னால ஞானம் பெற்று நேரா என்ன பண்றான்னா, கிரெடிட் யார் எடுத்துட்டாருன்னா அருணாச்சலேஸ்வரர் எடுத்துக்கிறார். என்ன தாய் என்னமே தாய்க்கு என்ன ஒரு சுபாவம்னா, தான் வளர்த்து விட்டுருங்கிற எண்ணம் இருக்காது, தான் இதை செய்தோங்கிற எண்ணம் இருக்காது. மாத்திரு வாத்சல்யம் அது இல்லையா? அதுபோல ஒரு குரு என்ன பண்ணுவாருன்னா, மெதுவா உங்களை கவனிச்சு கவனிச்சு கண்களால் கவனிச்சு கவனிச்சு இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இந்த குஞ்சு இது மாதிரி, இதெல்லாம் என்னன்னா யோகத்துக்குள்ளார இருக்கிற நுட்பமான விஷயங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு தீட்சை உண்டு. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அந்த குரு என்ன பண்ணுவாருன்னா கமட்ட தீட்சைன்னு ஒன்று. கமட்டம்னா கூர்மம் அப்படி அர்த்தம். கூர்மம்னா ஆமை. இது கூர்மம் என்ன பண்ணுவோம்னா, ஆமை கடலோரத்தில் இருக்கிற கடற்கரையில் ஒரு பள்ளம் தோண்டி அங்கே முட்டையெல்லாம் அங்கே போட்டுரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா கடலுக்குள்ளார இது போயிடும். அந்த கடலுக்குள்ளார போன உடனேயே இது சரியாக இன்னைக்கு தான் குஞ்சு பொரிக்கணும்னு அதுக்கு நினைக்கும். அங்கிருந்து எப்படி நினைக்குன்னா, அது இன்னைக்கு குஞ்சு பொரிச்சிடணும் அப்படின்னு நினைச்ச உடனேயே அந்த முட்டையை பொழந்துன்னு அந்த குஞ்சு வெளியில் வந்துடும். இது ஒரு தீட்சை. இந்த கமட்ட தீட்சை என்று சொல்லக்கூடியத ஞானிகள் பண்ணுவாங்க. ஏன் உங்களுடைய மாஸ்டர் என்ன பண்றாரு, இங்கே இருந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். கமட்ட தீட்சைக்கு என்ன பண்றாரு, ஒரு கருவி யூஸ் பண்ணுவார். போனை எடுத்து, என்னம்மா இன்னைக்கு யோகம் பண்ணும்போது ஏதாவது உனக்கு தொந்தரவு இருந்ததா, சரியா சாப்பிட்டியா இல்லையா, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்து யோகம் பண்ணா எப்படி அது வரும், அரை வயிறு போடு அப்படின்னு எவ்வளோ ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இதுதான் கமட்ட தீட்சைன்னு பேர். ஒரு குரு கொடுக்கக்கூடிய தீட்சை, ஒரு குரு கொடுக்கக்கூடிய ஒரு யோக நிலையில நின்று அவங்க கொடுக்கக்கூடியது. வெறும் யோகம் அப்படிங்கிறது வந்து தீட்சைக்குள்ளார போயிட்டு இருக்கு. யோகம் அப்படிங்கிறது பக்தி யோகத்திலையும் வருது. பக்தி யோகம்ங்கிறது நம்ம கோவில்களுக்கு போய் நின்றுட்டு 2 சொட்டு ஜலம் விடுறதோட முடியறது கிடையாது இல்லையா? பக்திங்கிற வேர்டு நான் எல்லா சொற்பொழிகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம போய் போய் நமஸ்காரம் பண்ணி எந்திரிச்சு அந்த மூர்த்தத்தை பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காக அந்த வார்த்தை இல்லை. பக்தி அப்படிங்கிறதுடைய மூல சொல் சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தாலும் என்னவா இருக்குன்னா, இலக்கணத்தில் வியாக்கரணத்தில் விபக்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழில் சொன்னோம்னா வேற்றுமை உருபுகள் அப்படின்னு பேரு. வேற்றுமை உருபுகள் ஐ ஆல் குயின், அதாவது என்னால் செய்யப்பட்டது, நான் செய்தேன், என்னிலிருந்து, இப்படி நான் 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 செய்தேன், நான் பண்ணேன்கிறத அந்த நான் என்கிற கர்த்திருவம், நான் என்கிற பாகம் எங்கிருந்து எழறதோ அதுக்கு பேரு விபக்தின்னு பேரு. அந்த விபக்தியில வியை எடுத்துட்டேன்னா அந்த நான் என்பது இல்லாத ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தான் பக்தின்னு பேரு. அப்ப பக்தி யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் எந்த இடத்துல விடுபட்டு போகிறதோ, எந்த இடத்துல இந்த தான் என்கிற நான் ஒருத்தன் இழந்துட்டு நிக்கிறானோ அங்கதான் பக்தி உதயமாகுது இல்லையா? அதனாலதான் கிருஷ்ணர் எதுக்கு யோகம்னு பேர் வச்சாரு. யோகத்தினுடைய அந்த ஃபார்மை காட்டும் பொழுது எப்படி கேட்டார், ஹேப்பா நீ பக்திங்கிறது நீங்க சடங்குகள்லாம் பண்ணுங்க, சடங்குகள்லாம் பண்ணணும். சடங்குகள் பண்ணக்கூடியதுக்கெல்லாம் பின்னாடி விஷயம் இருக்கு. என்ன, நீங்க தரை தளத்தில் ஒரு ராக்கெட்டு போகணும்னா இஸ்ரோல என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான நோண்டி வச்சுட்டு அதுக்கான தரை தளத்தில் அதை முதல்ல நீங்க பர்ஃபெக்டா ரெடி பண்ணணும். ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஃபியூயல் வேணும். அதுக்கு எடுத்த உடனே அப்பா நீ கிளம்புன்னா கிளம்ப முடியாது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வாசனாட்சயம், இந்த வாசனைகளா இருக்கட்டும், உங்களுடைய பிராணமய கோஷத்தை கரெக்ட் பண்றதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஃபியூயலை வாங்கிட்டு நீங்க ரெடி பண்ணிட்டு தான் மேலே போகணும். எடுத்த உடனே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகலையே, கொஞ்சம் தூரம் ஸ்பீடா ஓடின அப்புறம் இன்னொரு பவர் அதை டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போகிறது. அதனுடைய ஹைட்டு போயிட்டே இருக்கு. ஆனா இங்க இருந்து நீங்க அந்த போறது வரைக்கும் ஒன்று வேணும் இல்லையா, அதை கொடுக்கறது தான் இந்த விஷயம். அதுபோல அந்த குரு, அந்த பக்திங்கிறது என்னன்னா
கோயில் மூர்த்தி அழகா தாய்மான சுவாமி அழகா மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் பயில்வோர்க்கு வார்த்தை நல் வார்த்தை சொல் வருவாய் பராபரமே அப்படின்னாரு. மேச்சரையா வந்த உடனே கேட்டார், ஒரு சொல்லு சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் வந்த உடனேயே ஒரு சொல்லு சொல்லுங்க அப்படின்னாரு. உண்மையிலேயே ஒரு சொல்லு சொல்லணும் அப்படின்னாலேயே ஒரு குரு என்ன தெரியுமா சொல்லுவார்? எடுத்த உடனே ஒரு சொல் அப்படிங்கிறதுக்கு ஆதியில ஒரு சொல் இருந்தது, அந்த சொல்ல தான் முதல்ல சொல்லணும். அதுக்கு பேர் ஓம் அப்படின்னு பேர். சொல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓம். இந்த ஓம் அப்படிங்கிறது ஒரு யோகம். இது யோகத்தினுடைய அடுத்து அதுக்குள்ளார போகுது அப்படியே ஓம் அப்படிங்கிறது. அதனால பக்தி அப்படின்னு கை கொள்ளும் பொழுதே நம்ம முதல்ல என்ன யூஸ் பண்றோம்? கோயில்களுக்கு எங்க போனாலும் முதல்ல என்ன கேட்கிறோம்? அந்த ஓங்காரநாதத்தை கேட்கிறோம். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ரமண மகரிஷிகள் அக்ஷரமண மாலையில ஓங்கார பொருளோ ஒப்பு உயிருள்ளோ உனையார் அறிவார் அருணாச்சலா அப்படிங்கிறார். ஓங்கார பொருள் அப்படிங்கிறது எதுக்குள்ள இருக்குன்னா ஆ ஊ மா அப்படின்னு சொல்லலாம், அது விளக்கம் சொல்லலாம். ஆனா ஓங்கார பொருள்களுக்கு வேதாந்திகள் கொடுக்கக்கூடிய விஷயம்ங்கிறது இருக்கிறதுலே ஹையஸ்டா போய் நிற்கிறது. ஓம்குள்ளர நீ பார்க்குற ஓம் மட்டும் கிடையாது, அதுல இருக்கிற அகர உகர மகர அதுக்குள்ள அர்த்தம் ஒன்று இருக்கு. அந்த அகர அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அது ஒரு யோகம் பாது அப்படிங்கிறாங்க. இந்த ஓமை சொல்லும் பொழுதே இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலத்தை போய் நீ பிடிக்கிற அப்படிங்கிறாங்க. எப்படின்னா ஆ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீ பார்த்து கொண்டிருக்கும் உடைய ஜாக்கிரத்து என்று சொல்லப்படுகின்ற நீ பார்க்கப்படும் இந்த பிரபஞ்சத்துக்கு பேர் ஆ அப்படின்னு பேர். அதனால தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சிருஷ்டியை கொண்டு வந்து வெளியில கொண்டு வந்து யார் சொல்றாங்களோ அவங்கள பார்த்தா நம்ம அம்மா அப்படிங்கிறோம் இல்லையா? அப்ப ஜாக்கிரத்து என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரபஞ்சத்தை எவள் நமக்கு முதலில் காட்டுகிறாளோ அவளை ஓம்ல இருக்கிற அந்த ஆ அப்படிங்கிறதா அம்மா அப்படின்னு காட்டுறோம் இல்லையா? அப்போ ஜாக்கிரத்து என்னப்படுகின்ற ஜாக்கிரத்து சொப்னம் என்று சொல்லப்படுகின்ற ஊ நமக்கு இருக்கிற ஸ்டேட்டை மட்டும்தான் ஓம்காரம் சொல்றது. ஓங்காரம் என்ன சொல்றது? நமக்குள்ள இருக்கிற நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 3 நிலைகள் இருக்கு யோகத்துல. இதெல்லாம பதஞ்சலி யோக சூத்திரத்துக்குள்ள வருது. ஜாக்கிரத்து சொப்பனம் ஊ, மா அப்படிங்கிறது சுஷுப்தி. இந்த ஜாக்கிரத்து என்று சொல்லப்படுகின்ற மனம் பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அன்று இரவு அவன் சொப்பனத்தில் போய் தங்குகிறான். அப்பவும் அவன் இருக்கான். ஆனா சொப்பனத்துல வேற ஒரு உலகத்தை கல்பிச்சுண்டு சரீரத்தை கீழே போட்டுண்டு அவன் ஒரு கற்பனை பண்றான். அதையும் தாண்டி சுஷுப்தி என்ற நிலையில் கனவற்ற தூக்க நிலையில போய் அவன் ஒடுங்குறான். இந்த ஆ ஊ மா என்கிற ஓம் என்கிறது எதுக்கு சாட்சியா இருக்குன்னா அதையும் தாண்டி துரியாதித்தத்துக்கிட்ட போய் ஒடுங்கிறது இல்லையா? அப்ப ஓம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இந்த 3க்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய துரியாதீதமான அந்த சிவம்ங்கிற இடத்துல போய் ஓங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடியது எங்க போய் ஒடுங்கின அருணாச்சலம்ங்கிற இடத்துல போய் ஒடுங்கிறதுனால அங்கேருந்து இது வர்றதுனால அதுக்கு ஓங்காரம்னு பேரு. ஓங்கார பொருள் ஒப்பு உயிருள்ள உனையார் அறிவார் அருணா. யாரால சொல்ல முடியும் ஓம் அப்படிங்கிற வார்த்தையை அப்படின்னா ஓம்னால மட்டும்தான் சொல்ல முடியும் அதனுடைய ஒரிஜினலான வேல்யூவை. அதனால தான் ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே முதல் உபதேசம், தம்பி இது ஒலிகளுக்கெல்லாம் மூல ஒலி இது, அதனால அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் லெவலில் சின்னதாக ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ எங்கே வருது பாருங்க, இந்த யோகத்தினுடைய அந்த மூலம் ஓமில் போய் அப்படி நிற்கிறது. அதுக்கப்புறம் பக்தி யோகம் ஓமில் தொடங்கி எங்கெங்கெல்லாம் போகிறது. நமக்கு ஒரு கோவிலில் போகிறோம், எடுத்தோடனே பிரதட்சணம் அப்படின்னு வரோம், நமஸ்காரம் பண்ணுறோம். இந்த கோவிலில் போய் எல்லாரும் கிரிவலம்லாம் போயிருப்பீங்க. ஆயத்தில் வச்சுட்டு இருக்கோம் ஒரு கோயிலை வலம் வருதல் அப்படின்னு. வலம் வருதல் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு யோகபூர்வமான விஷயம்தான். பக்தி யோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற வலம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா அது என்ன கிளாக் வைஸை குறிக்கிறதா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரமண மகரிஷி கிரி வலம் வாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கான உண்மையான அர்த்தம் என்னென்ன, வலம் என்கிற நம்மளுடைய உடம்பிலிருந்து வலதுபுற மார்பகத்தில் இருக்கிற ஹிருதயஸ்தானத்துக்குள்ளர போய் ஒடுங்கிறது தான் ஒரு வலம் வருதல் அப்படின்னு சொல்றார். இந்த வலம் வருதல் அப்படிங்கிற இந்த ஹிருதயத்தை நோக்கி பிரதட்சணமாக வரணும்னு சொல்லியிருக்கு.
பிரதட்சணம் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ சொன்னமே சித்தம் குளிர அதிர் அத்தம் வைத்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த சித்தம், புத்தி, மனசு, அகங்காரம், இந்த ஒட்டுமொத்தமான கூட்டுக்கு என்ன பேருன்னா அந்தக்கரணம்னு பேர். இந்த ஒட்டுமொத்த தொகுப்புக்கு எங்கன்னா அந்தக்கரணம்னு பேர். இந்த அந்தக்கரணம்ங்கிற இடத்துல தான் நீங்கள் டெய்லி போய் ஒடுங்குறீங்க இல்லையா? யோகபூர்வமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தூங்கி எங்கே போயின்னா அந்தக்கரணத்துக்குள்ளர போய் ஒடுங்குறீங்க. ஆனால் நீங்கள் அந்தக்கரணத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறீங்க, ஆத்மானந்தத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அந்த ஆத்மானந்தம் எப்படி இருந்ததுன்னு மறுநாள் காலம்பரை என்ன நன்னா தூங்கினியா அப்படின்னு கேட்டால் ஆனந்தமாக தூங்கினேன்னு எப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த கருவி கரணாதிகள் இந்த சென்சஸ் எதையும் யூஸ் பண்ணாமல் நல்லா தூங்கினேன்னு சொல்கிறீங்க. அப்போ அங்கே ஏதோ சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தினுடைய அனுபவத்தை அந்த கரணம் கொஞ்சம் லைட்டாக வாங்கிறது. அந்த அந்தக்கரணம் ஏன் வாங்கிறதுனா, அது இருட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று தெரியறது. அது வாசனை தானே, அது வெறும் இருளது. அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா புத்தி, எண்ணம், மனசு, சரீரத்தை வந்து பிடிச்சிக்கிறீங்க. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பா நீ ஒரு பிரதட்சணம்னு ஒன்று வா அப்படிங்கிறது. எதுக்குப்பா பிரதட்சணம் வர சொல்ற அப்படின்னா, இல்லை இல்லை வேற சமாச்சாரம் இது. அந்த கரணங்களுக்கு விஷயமாகும் பிரபஞ்ச விஷயத்தில் இருந்து விடுபட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது. அந்த கரணம் என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பிளஷர் வருது, ஒரு ஆசை வருது அப்படின்னு நீங்க என்ன பண்ணீங்க, பிரபஞ்சத்தை நோக்கி ஓடுறீங்க. இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நீங்கள் ஓடுறதுக்கு மூலம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கரணம். அந்த கரணத்துக்குள்ள இருக்கிற ஒரு சரீரம் பேர் இருக்கு. ஐயா உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, காரண தேகம் அங்கே ஒன்று இருக்கு, சூட்சுமமாக உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த காரண தேகம் தான் இருக்கிறதுலே இருக்கல பெரிய தொந்தரவு நமக்கு. இந்த காரண தேகம் என்ன பண்ணுதுன்னா, பூர்வ வாசனைகள்னால இந்த உலகத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இதை அனுபவி, அதை அனுபவி, இதை அனுபவின்னு கண்ணா பின்னான்னு போகுது. அது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பிளஷராக மாறுது, ஆசைகளாக மாறுது, சிற்றின்பங்களாக பெருகுது, எல்லாம் பெருகுது இல்லையா? இது என்ன பண்ணுறேன்னா அந்த கரணங்களுக்கு விஷயமாகும், அந்த கரணங்களுக்கு உணவாகும் இந்த விஷயங்களை பிரபஞ்சத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதால் இந்த அந்த கரணங்களுக்கு விஷயமாகும் விஷயத்தை தடுத்து நிறுத்தி இதயஸ்தானத்தை நோக்கி வலம் வருதலுக்கு பெயர் தான் பிரதட்சணம்னு பேர். புரிஞ்சுது? பிரதட்சணம் அப்படிங்கிறது வெளியில கோவில்ல நம்ம எதுக்கு பண்ணி காட்டுறோம் அப்படின்னா, வெளிப்பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதல். எதை தாக்குறது சார் இது அப்படின்னா, மனசை பிடிச்சி தாக்குறது இல்லையா? வெளிப்பிரபஞ்சத்திலிருந்து. இப்ப இந்த மனசை பிடிச்சி தாக்குறதுனா, கோவிலுக்கு போறீங்க, கோவில்ல என்ன இருக்கு, இந்த மாயா ரூபமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு மத்தியில் எந்த இதயத்தில் அருணாச்சலேஸ்வரனோ, எந்த இதயத்தில் பெருமாளோ, நீங்கள் எந்த தெய்வம் வேணா வச்சுங்க, குருவோ, அவரை கொண்டு வந்து வெளியில ஒரு இடத்த நம்ம கோவிலா வச்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன சொல்லுதுன்னா, அந்த கரணங்களுக்கு விஷயத்திலிருந்து விடுபட்டு அந்த இதயத்தில் இருக்கிற அந்த முதல்ல வெளியில இருக்கிற பாகிய பிரபஞ்சத்தில் ஒரு வளம் வந்த இல்லையா? இப்போ அந்த பாகிய பிரபஞ்சத்தில் வளம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, உள்ளேயும் இதே மாதிரி ஹிருதயஸ்தானம் இருக்கு, அங்க நீ வலம் வரணும். அங்க நீ வலம் வரணும்னா நீ முதல்ல பிடிக்க வேண்டிய யோகம் ஒன்று இருக்கு, அதுக்கு பிராணாயாமம்னு பேரு. அந்த பிராணாயாமத்துக்கும் இன்னொரு யோகம் இருக்கு, மந்திர ஜபம்னு ஈக்குவலா இன்னொரு யோகம் இருக்கு, அதையும் கைக்குள் அப்படிங்குது. குரு மெதுவா என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே பிரபஞ்சத்திலேருந்து நம்மளை தூக்கி ஒரு டிரான்ஸ் கொண்டு வருவார். பிரபஞ்ச விஷயங்களை, கோவிலுக்கு போனியா போப்பா, சபரிமலைக்கு போறியா போ, அங்கேயும் என்ன எழுதியிருக்கும் மேலே, சபரிமலை சன்னிதானம் மூலம் தெரியும், தத்துவமசின்னு எழுதி வச்சிருப்பாங்க அங்கே. நீ தான்ப்பா அந்த வஸ்து, சபரிமலை ஐயப்பன் அதான் சொல்றாரு இல்லையா? அங்கே போனாலும் அதான் இருக்கும். இப்போ ஒரு பிரபஞ்சத்திலேருந்து வெளியில கொண்டு வந்து யோகபூர்வமாக உங்களை உள்ளுக்குள்ள தள்ளுறதுக்கு புறமாக கொண்டு சென்றும் என்ற மனதை அகமுகமாக்குவதற்காக உங்களை யோகம் பயிலக்கூடிய அந்த யோகத்தில் கொண்டு வந்து அப்படி நிறுத்துறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்கே போகணும்? இது ஹிருதயத்தை போய் வலம் வரணும். அதனுடைய முதல் ஸ்டெப் என்னது? யோகம், பிராணாயாமம். அதை பிடிச்சிக்கோ முதல்ல. இதுக்கப்புறம் என்னென்ன, இன்னொரு குரு ஒருத்தர் வருவார். இவர் யோகம்னா இன்னொருத்தர் மந்திர ஜபம்னு எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். ஓம் கற்றுக் கொடுத்தார் இல்லையா? இந்த மந்திரத்துக்கு என்ன விளக்கம் நம்ம புரிஞ்சுட்டோம்னா இந்த மந்திரம் என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியும். சான்ஸ்கிரிட்ல மந்திரம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, மனநாத்
திராயத்தே இதி மந்திரஹா அப்படின்னு ஒன்று. என்ன அர்த்தம்னா, என்னை எந்த மந்திரம் எந்த சொல் என்னை காப்பாற்றுகிறதோ, எப்படி காப்பாற்றுது, மனனம் செய்வதால் காப்பாற்றுகிறதோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வரும். மனநாத் திராயத்தே இது மந்திரகா. இப்போ இதுக்குள்ள இன்னும் ஒரு ஸ்டெப் இந்த லேயருக்குள்ள நம்ம போவோம். அது என்ன, நான் சொல்றதுனால என்னை காப்பாத்துறது அப்படின்னா, மனசனுடைய இயல்பு என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். மனசனுடைய இயல்பு ஓடிக்கிட்டே இருக்கிறது. இதை நிறுத்துறதுக்கு தான் மந்திரமா? ஆமாம், நிறுத்துறதுக்கு தான் மந்திரம், எல்லாருக்கும் தெரியும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்கிற மகான் ஒரு இடத்துல மந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னா, சார், டு யூ நோ த மீனிங் ஆஃப் மந்த்ரா? மந்த்ரா மீன்ஸ் பாண்டர் ஓவர் அப்படிங்கிறார். பாண்டர் ஓவர், மேலேருந்து புழிஞ்சுட்டே இருக்கிறது, பாண்டர் ஓவர். சரி, தென் வாட் சார் அப்படின்னு கேட்டோம்னா, நாட் பிகமிங். ரொம்ப ரொம்ப நுட்பமாக போய் இது புரிஞ்சுங்க. பாண்டர் ஓவர், மந்திரம் என்ன பண்ணுன்னா, பாண்டர் மேலே புழியுது உங்களுக்கு மந்திரம். ராம 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 ரா, பாண்டர் ஓவர். என்ன பண்ணுது? நாட் பிகமிங். இன்னொன்னா வராது சார், அதுக்கு தான் மந்திரம்னு பேரு. இப்ப மனசனுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, மனசு என்ன பண்ணுன்னா இன்னொன்னா வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். ரமண மகரிஷி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. குட்டி குட்டியா இந்த அணில் குஞ்சுகள்லாம் போய் விளையாடிட்டு இருக்கு. இவர் என்ன பண்றார், ஒரு குடுவை ஒன்று இருந்தது. இந்த குடுவைக்குள்ளார கொண்டு போய் அந்த குட்டி குட்டி அணில் குஞ்சை போட்டுட்டே இருக்கார் உள்ளுக்குள்ளார. கொஞ்சம் இவ்வளோ பெருசு இருக்கும் அது. அப்போ அணில் பக்கத்தில் இருக்கிறவர் இருந்து அப்படியே புரிஞ்ச மாதிரி சிரிக்கிறார். அப்படியே மகரிஷி இப்படி பார்க்குறார். புரிஞ்சுதான் புரிஞ்சுதுன்னு சொல்கிறார் அவர். என்ன புரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல உங்களுக்குன்னா, நம்ம மனசுங்கிறது இந்த அணில் குஞ்சு மாதிரி. வெளியில் போனால் இந்த அணில் குஞ்சை வேற நாயோ ஏதோ கடித்து தூக்கிட்டு போயிடும். அதனால் இந்த அணில் குஞ்சுகளுக்கு தானாகவே ஜாக்கிரதையாக போக வர வித்தை தெரியறது வரைக்கும் குரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த மனசுக்குள்ளார அதை எடுத்து போட்டுட்டே இருப்பார் உள்ளுக்குள்ளார, இல்லையா? இப்போ என்னென்ன மந்திரத்தினுடைய மீனிங், ஒரு குரு ஏன் சார் எங்களுக்கு மந்திரத்தை கொடுக்குறாரு கொண்டு போய், நான் எதனா மந்திர ஜபம் பண்ணி கொஞ்சம் அப்படியே வித்தைகள்லாம் சேர்ந்து அது வழியாக தான் பணம் பண்ண, அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் மனசை வெளியில் போனீங்கன்னா பிரபஞ்சம் இழுத்து போட்டு சாத்தி எடுத்துரும். அது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை எப்படிலாம் சாத்துங்கிறது. நம்ம லைஃப் இருக்குது, இங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம போக வேண்டாம். குரு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிரபஞ்சம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு உனக்கு பிரச்சனை தான். அந்த இடத்துல நீ ஒன்றும் பண்ண முடியாது. யோகாவுக்கு வந்துட்டியா, மந்திரஜம் வந்துட்டியா, அப்போ என்ன பண்ணுற, மந்திரத்தை பாண்டர் ஓவர். இந்த மந்திரம் என்ன சார் பண்ணுன்னா, நாட் பிகமிங். இன்னொன்னா வருத்தாது. அப்போ மனசுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மனசை காப்பாற்றுறதுக்காக இந்த மந்திரத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா மனசுக்கு தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற வித்தை அதுக்கு தெரியாது. மனசுக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுன்னா, போய் தன்னுடைய யதாஸ்தானமான ஆத்மஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கணுமே. இந்நேரம் தெரியாம தானே இத்தனை கூட்டமாக வெளியில் ஓடி இருக்கு. அப்போ தானே உங்களுக்கு யோகா ஒரு குரு வராரு. குரு வந்தப்பா மனசு இதுதான், பிராணனை பிடிச்சினா இதை பிடிக்கலாம், கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, மாட்டை கட்டுற மாதிரி கொண்டு வந்து கட்டுறாருல்ல. அதே போல் இந்த மந்திர ஜபம் என்ன பண்ணுதுன்னா, நாட் பிகமிங். இந்த மந்திரம் இன்னொன்னாக உங்கள் மனதை வேறொன்றாக மாற்றாதபடிக்கு, இன்னொன்று ஆக முடியாதபடிக்கு மனசுக்குள்ள ஒரு வேலியை போட்டு நிறுத்துறாரு. இது மந்திர ஜபத்தில் இருக்கிற இது ஒரு யோகம். இது பக்தி யோகத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் அழகாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இந்த விஷயத்தை. அதனால தான் கீதையில் சொன்னார், யஜ்ஞானாம் ஜபயோக்ஸ்மி அப்படின்னார். யஜ்ஞத்தில் நான் உயர்ந்த யஜ்ஞத்தில் நான் என்னவா இருக்கேன்னா, ஜபம்ங்கிற யஜ்ஞத்துக்குள்ள நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. யாரு? கீதையில் பகவானுடைய வார்த்தை இது, கிருஷ்ண பகவானுடைய வார்த்தை இது. உயர்ந்த ஜபம், அது எல்லாமே யஜ்ஞமாக சொல்லப்பட்டிருக்கு. காலையில் இங்கே ஒரு யஜ்ஞம் இல்லையா? இது என்ன பண்ணுறதுன்னா, இந்த யஜ்ஞத்தினுடைய விஷயம், இந்த நெருப்பை பார்த்துட்டே இருக்கும் பொழுது இது ஏன் இங்கே பண்ணுறாங்கன்னா, இந்த வேள்வி வெளியில் எப்படி நடக்கிறதோ இதை செய்கிறவன் உள்ளுக்குள்ளற ஒரு யஜ்ஞத்துக்குள்ளற போகணும். இதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்பொழுது என்ன பண்ண, வெளியில் மந்திரபூர்வமாக தானே அந்த யஜ்ஞம் பண்ணார். அவர் யார் வேணால் பண்ணட்டும், ஆனால் அந்த மந்திரம் ஒன்று இருக்குது. சின்ன பாரதியார் தான் சொல்லுவார், என்ன பண்ணுது, வெந்து தணிந்து அது என்னது பாட்டு இருக்கு, அக்னி குஞ்சொன்று கண்டே. நாங்கள் அந்த அக்னி சின்ன நெருப்பாக கூட இருக்கும், ஆனால் என்ன பண்ணோம், எரிச்சிரும் அந்த மனசை. அதுபோல் இந்த மந்திரம் என்ன பண்ண, முதல்ல உள்ளே போகும் அந்த மந்திரம். மந்திரத்துக்கு இன்னொரு தன்மை உண்டு. என்னென்ன,
கர்ப்பம் தரிக்கிற தாயார் வயித்துல அந்த குழந்தை எப்படி வருமோ அதுபோல் அந்த மந்திரம் என்ன பண்ணுன்னா தன்னை வெளிப்படுத்தின்னு வளர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா இந்த மந்திரத்தினுடைய பவர் என்ன இருக்குன்னா சீடு மாதிரி, அது ஒரு மரம் மாதிரி, ஒரு ஆலவிருட்சம் மாதிரி. அதுக்கு அதனால தான் அதுக்கு பேர் என்னென்னா பீஜம்னு சொல்கிறோம், சீடுன்னு சொல்கிறோம். இந்த சீடு எப்படி இருக்குன்னா எண்ணங்களாக இருக்கு. என்ன மந்திரத்துக்கு என்னென்னா உங்ககிட்ட கொடுக்கும்பொழுதே அந்த டேப்லெட் எப்படி கொடுக்குறாருன்னா மந்திரத்துக்குள்ளே தாட்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா தாட்டுக்கு ஈக்குவல் தாட்டுக்குள்ள ஒரு சீடு இருக்குது. நம்மளுடைய ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது ஒரு சீடு. அந்த சீடு எப்படி இருக்குன்னா 1000 இயர்ஸாக அந்த சீடு இருக்குது. இந்த சீடை அழிக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கும். அதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்ம்லேயே அதுக்கு கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஒரு ரொம்ப எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான், ரொம்ப ஈஸியாக சொன்னால் புரியும். இந்த இடத்துல நோட்டீஸ் கீழே யாருன்னா ஒட்டினாங்கன்னா நோட்டீஸ் ஒட்டாதீர்கள்னா கேட்க மாட்டாங்க யாரும். இங்கு நோட்டீஸ் ஒட்டினால் தண்டிக்கப்படுவீர்கள். நீங்கள் நோட்டீஸை கொண்டு போய் ஒட்டி பாருங்க, அங்கே யாரும் நோட்டீஸ் ஒட்ட மாட்டான். இப்போ மனசை நீ திங்க் பண்ணாத அப்படின்னு சொன்னால் திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அது பாட்டுக்கு. இதை பார்த்த ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா இப்போ இவனுக்கு எண்ணத்தை இவனால் நிறுத்த முடியாது, மனசையும் இவனுக்கு அடக்க தெரியாது. இப்போ என்ன பண்ண, இந்த எண்ணங்கள் அடங்கணுன்னா, இந்த மனசு அடங்கணுன்னா இன்னொரு எண்ணத்தை இவன்கிட்ட கொடுக்கணும். அந்த எண்ணம் என்ன பண்ணுன்னா மற்ற எண்ணங்களை வராமல் தடுக்கணும். அப்போ இந்த மந்திரத்தை கொடு. ஜப யஜ்ஞம், இது ஜப்பத்துக்குள்ளே இருக்கிற யோகம். இப்போ இந்த கொடுத்த பிறகு இது என்ன ஆகுதுன்னா இந்த ஜீவன் மெதுவாக உள்புக்கமாக அகமுகமாக திரும்ப ஆரம்பிக்கிறான். இவன் இதுக்குள்ள சீரியஸ்னஸ். அதனால தான் யோகம் பயில்பவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் மாஸ்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சீரியஸாக உள்ளவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன இது கொஞ்சம் போய் நிறுத்தினோம்னா வேஸ்ட், அது உள்ளே கொஞ்சம் நோண்டிட்டு அதுக்கப்புறம் புதையல் இருக்கிறத பார்க்காமே விட்டுடுவாங்க. பதஞ்சலி யோக சூத்திரம் முழுக்க அவர் அதை எழுதியிருக்காரு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்த புஸ்தகத்துக்குள்ளார போகிறீங்களோ, ஏன் அதுக்கு அவ்வளோ பெரிய வியாக்கியானம் கொடுத்துருக்காருன்ற அர்த்தம் நீங்கள் ஃபுல்லாக படித்து கான்டம்ப்ளேட் பண்ணணும். நீங்கள் அதை உட்காந்துட்டு ஒவ்வொரு வரியாக படிக்கணும் அதில் நீங்கள். அப்போ தான் அதனுடைய சீரியஸ்னஸ் புரியும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, வெறுமனே சூப்பர் விஷயலாக தேய்ச்சிட்டு போயிடுவீங்க. ஜேகே அழகாக சொல்லுவார், சார் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்க்ராச்சிங் யுவர் கிரவுண்ட் அப்படிம்பார். அவ்வளோதான் சார். நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், கோவில்லாம் போகிறது உண்டு, எப்பயாவது அங்கே போவேன், மனசு நிம்மதி வரும். என்னென்ன ஆன்மீகத்தை நம்ம ஆழ்ந்து போகாமல் காலையில் பிரித்து படிக்கிற நியூஸ் பேப்பராக நம்ம மாற்றின்னு இருக்கோம் சில பேர் மைண்டில். இங்கே இருக்கிறவங்க அப்படி இல்லை இல்லையா? அப்போ என்ன பண்ண, அந்த சூப்பர்ஃபிஷியல் மைண்டு, ஸ்க்ராச்சிங் த கிரவுண்டு, அந்த மைண்ட்லாம் கூடாது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும், சீரியஸாக உள்ள நுழையணும். அதனால தான் என்ன பண்ண, யஜ்ஞம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, யோகம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. சீரியஸாக உள்ள வரும்போது எங்கே போகணும் இவன் ஆக்சுவலாக ஹிருதயஸ்தானத்துக்குள்ளே போகணும். ஹிருதயஸ்தானத்துக்குள்ளே நேரடியாக அவனுக்கு போக முடியாத ஒரு அதிகாரியாக அவன் இருந்தான்னு என்ன பண்ணாரு, யோகா மாஸ்டர் யோகம் அங்கிருந்து அவனுக்கு சொல்லி தருது. பா குண்டலினின்னு ஒன்று இருக்குப்பா, உனக்கு குண்டலினின்னு ஒரு சக்தி இருக்கு, அது விழிச்சுக்கணும் உனக்கு. அது எப்படி விழிப்படும், விழிப்பு பிராணத்தை ரேசக பூரக கும்பங்கள் வழியாக பிராணத்தை பந்தப்படுத்துறதுனாலையும் பிராணனை ஒரு சமநிலையில் கொண்டு வச்சுக்கிறதுனாலையும் பிராணனை எப்படி மிக சமைச்சு சீராக ஆக்க முடியும், அதுக்கு நிறைய டேர்ம்ஸ் சொல்லியிருப்பார் உங்களுக்கு. அதனால்தான் ராமாயணம் கூட இந்த பிராணாயாமத்தை முக்கியமாக காட்டுறது. எங்கே காட்டுறதுன்னா, சரபங்கர்னு ஒரு ரிஷி ஒருத்தர் இருக்கார். சரபங்கருக்கு என்ன பெயர் அப்படின்னா, சரம்னா பிராணன்னு ஒரு அர்த்தம் உண்டு, பங்கம் அப்படின்னா ஒடித்தல்னு அர்த்தம் உண்டு. இந்த பிராணனை மிகச்சரியாக ஒடித்து அதனுடைய போக்குக்கு அதனுடைய அந்த லென்த்துக்கு கரெக்டாக அவர் பண்ணி வச்சுட்டு இருந்தனால சரபங்கர்னு அந்த ரிஷிக்கு பேர். சரபங்கர் தான் உலகத்திலேயே பிராணாயாமத்தை கரெக்டாக பண்ணி காமிச்சவர். யாருக்கு அப்புறம்னா பராசரருக்கு அப்புறம். நம்ம போன வாட்டியே பார்த்தோம், பராசரருக்கு அர்த்தம் பார்த்தோம். பரா அப்படிங்கிறது பரா வாக்கு, சரம்னா என்னது பிராணன்னு பேர். யார் ஒருவர் பரா என்கிற ஆத்மஸ்தானத்தில் கொண்டு போய் தன்னுடைய பிராணனை உட்கார வச்சாரோ அவர் தான் பராசரர்னு பேர் இல்லையா? அவருக்கு பிறந்தவர் தான் வியாசர். அவர் எப்படி இருக்க முடியும்? அதனால தான் என்ன பண்ணார்னா, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே கிருஷ்ணத்வைபாயன வியாசன் என்கிற அந்த கிருஷ்ணருடைய அம்சமே யார் பண்ணி பிறந்தது அப்படின்னா வியாசர் பிறந்தார். வியாசருக்கு சுகபிரம்ம ரிஷி வந்து பிறக்கிறார். ஆனால் மூலம் எங்கே போய் பார்த்தீங்கன்னா, எவனொருவன் மிகச்சரியாக பிராணனை கட்டுப்படுத்த தெரிந்து மிகச்சரியாக பிராணத்தை நியமம் என்கிற யம நியம அதுக்குள்ளார கொண்டு வந்து நிறுத்தி அந்த பிராணனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை கொண்டு வந்து அந்த பராசரன்கிற ரிஷி நிறுத்தினாரோ அவருக்கு தான் வியாசருங்கிற பிறக்க முடியும்.
அவருடைய வயிற்றுல தான் கிருஷ்ணர் என்கிற அந்த பிரம்மவஸ்து வந்து பறக்க முடியும். அதனால எங்க வந்து நிக்கிறோம் நம்மன்னா, பிராணாயாமத்தை சரியா பண்ணுப்பா அப்படின்னு மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ஜஸ்ட் வி ஆர் நம்ம எப்படி என்டர் பண்ணணும்னா, ஜேகே சொல்லுவார், சார் ஸ்டார்ட் ஃப்ரம் த அதர் சைடு அண்ட் எப்படிம்பார். என்ன அர்த்தம்? நம்ம சம்பிரதாயத்தில் லட்சியார்த்தம் வச்சுக்கோப்பா எல்லாத்துக்கும். இல்லை லட்சியார்த்தம் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒரு மேப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோ. அதனால தான் ஃபர்ஸ்ட் வேர்டே யோக சூத்திரத்தை சித்தத்தை இது நிரோதம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யாகம். சித்த நிரோதம் எங்கப்பா? சித்த நிரோதம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? கடைசியில் முடிக்கிற பதஞ்சலி யோக சூத்திரத்தில் எப்படி முடிக்கிறதுன்னு, ஈஸ்வரோ பிரணிபாதேன, ஈஸ்வரன் அதுக்கப்புறம் உன்னுடைய பிராணனை தூக்கி கொண்டு போய் பிரம்மோத்சவத்தில் சேர்த்துருவார். அப்படி முடிக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில். கடைசியில் முடிக்கும் பொழுது ஆரம்பத்தில் இந்த யோகத்தை நீ தொடங்கு அப்படின்னு சொல்றவர், கடைசியில் எங்க கொண்டு போய் முடிக்கிறாரு தெரியுங்களா? அப்பா இவ்வளவு யோகமும் நீ பண்ணியிருக்க, உன்னுடைய பிராணனை நீ பார்த்துட்ட, உன்னுடைய பிராணனா இருக்கக்கூடிய முக்கிய பிராணன் நீ பார்த்துட்ட. அந்த முக்கிய பிராணன் எங்க போய் ஒடுங்கிறது பாருப்பா, பிரம்மவஸ்துவில் போய் ஒடுங்கிறது. எங்க? ஈஸ்வரன் கிட்ட போய் ஒடுங்கிறது. ஈஸ்வரோ பிரணிபாத்தேன், அங்க போய் சரணாகதி பண்ணுப்பா அப்படிங்கிறார். யோகத்தில் தொடங்கியது சரணாகதியில் போய் முடியறது. இதுக்கான சரியான ஒரு உதாரணம் யார் தெரியுமா? யோகத்துக்கான சரியான உதாரணம் நம்முடைய நேயன். சகல யோகங்களையும் கைவிட, சகல யோகங்களும் அவர்கிட்ட. மத்வ சம்பிரதாயத்தில் ஹரிவாயு குரு அப்படிங்கிற அந்த சம்பிரதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது அனுமத் குரு தான். உங்களுக்கு இல்லை, ஹரிவாயு குருன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வாயு பகவான் தான் முக்கியமான குரு. அதில் அவருக்கு ஒரு பேர் ஒன்று உண்டு. என்ன பேர் தெரியுமா? அதுக்கு பேரு முக்கிய பிராணன்னு பேர் அவருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம எங்க போறோம்னா, இந்த இடத்துல இங்க கண்ணை மூடிண்டு நம்ம அப்படி வச்சுண்டு பிராணாயாமம் ரேசகபூர்வ கும்பத்தில் அப்படி தொடங்கும் பொழுது நமக்கு முன்னாடி யார் நிற்கிறா அப்படின்னா, ஆஞ்சநேயங்கிற குரு வந்து உட்காந்துக்கிறார். நான் பிராணாயாமத்தில் பூரணமாக நின்று பிரம்மவஸ்துவோட ஓண்டினவன். அதனால் நீ என்ன பண்ண, பிராணாயாமம் பண்ணு. எப்படி அவர் லங்கையை தாண்டது, இங்கிருந்து லங்கைக்கு தாண்டறதுக்கு இவர் நின்று இருக்கும் பொழுது அவருக்கு உண்மையிலே அவர்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரியல ஆஞ்சநேயருக்கு. ஆனால் அஷ்டாங்க யோகம் பயின்று அஷ்டமா சித்திகளையும் தனக்குள்ள கைக்குள்ள வச்சுன்னு இருக்கிறதுனால அவர் சும்மாலாம் அப்படி பெருசாலாம் போயிடல. அவர் என்ன பண்றாரு, அந்த விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு மெயினாக அவர்கிட்ட இருந்தது முக்கிய பிராணனை அவர் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருந்தார். அதனால தான் என்ன பண்றாருன்னா, முக்கிய பிராணனை எவன் ஒருவன் கட்டுக்குள் வைத்திருக்கிறானோ அவன் எப்படி இருப்பான் எனில் பிரம்மச்சாரியாய் இருப்பான். நாட் ஒன்லி செலிபசி, முக்கியமாக குறிப்பிடுற பிரம்மச்சாரியம்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, ஸ்திரீ புருஷ சங்கம் இருக்கக்கூடாது, அது அர்த்தம் கிடையாது. பிரம்மச்சாரி ரமண மகரிஷி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன வியாக்கியானம் அப்படின்னா, பிரம்மத்தையே ஆசிரியச்சுன்னு இருப்பான். எப்பயுமே என்ன பண்ணுவான்னா, அவனுடைய பிராணன் பிரம்மத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும். அதனால தான் முக்கிய பிராணனாக இருக்கக்கூடிய ஹரிவாயு குரு எப்பொழுதுமே ராம பிரம்மம் என்கிறதே ஆசிரியச்சு உட்கார்ந்திருந்தது. அப்போ இந்த பிராணனை நீங்கள் கட்டுப்படுத்த, இந்த பிராணனை உங்களுக்கு சரியான விஷயத்தை கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தினீங்கன்னா அந்த ராம பிரம்மம் என்கிற அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ யூ ஆர் எலிவேட்டிங் ஃப்ரம் திஸ் கிரவுண்ட். இப்போ எலிவேட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாஸ்டர் இங்கே உட்காந்துருக்கார். மாஸ்டருடைய, அதாவது குருங்கிற ஒரு யோகா ஒரு இடம் வரும்பொழுது முதல்ல வரக்கூடிய தத்துவம் அந்த இடத்துல என்னென்ன, நான் இல்லை குரு அப்படிங்கிறது தான். எந்த இடத்துல நம்மளுடைய சம்பிரதாயத்தில் எல்லா விதமான சப்தங்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பவர் எதுக்குறன என்ன சப்தம்னா குருங்கிற சப்ஜெக்ட் இருக்கு. குருங்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அர்த்தம் சொன்னாலும் சொல்லலாம். குரு என்பவர் இருட்டை போக்குபவர், எல்லாருக்கும் தெரியும். கூன இருட்டு, ரூன போக்குறவர் இல்லையா? அப்படி என்ன விஷயம் என்ன, சாதாரணமாக கிரவுண்ட்ல இருந்து நீ பிரம்மவஸ்து நோக்கி போற தெரிஞ்சு போச்சு உனக்கு, இதை புரிஞ்சுண்டியா? அப்போ முதல்ல என்ன பண்ணுப்பா, உன்னுடைய பிராணன் ஒன்று போயின்னு இருக்கு, அது என்னன்னு பாருப்பான்னு சொல்றதுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் குரு என்ன பண்றாருன்னா பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாரு, குருவே வேண்டான்னு சொல்லக்கூட ஒரு இடத்துல வியாக்கியானம் கொடுக்குறாரு குருங்கிற சப்தது. சார், ஒன் ஹூ பாயிண்ட்ஸ் தட் லைட் ஹி இஸ் கால்ட் குரு அப்படிம்பார் இல்லையா? ஒன் ஹூ பாயிண்ட் அவுட், யார் உங்களை பாயிண்ட் அவுட் பண்றாரு அவர் குரு. பாயிண்ட் அவுட் பண்றதுன்னு என்ன அர்த்தம்?
பாயிண்ட் அவுட் பண்றவர் அதை தரிசனம் பண்ணி இருக்கணுங்கிறது அந்த இடத்துல முக்கியம். ஒன் ஹூ பாயிண்ட் தட் லைட், அந்த லைட் அவர் பார்த்துருக்கணும், ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. குருவனுடைய ஹையஸ்ட் ஃபார்ம் குரு அதை பாருப்பான்னு சொல்லணும். அப்ப என்ன பண்ண, அவர் பார்த்ததுனால தான் அதை பாருன்னு சொல்ல முடியும். ஒன் ஹூ பாயிண்ட், ஒன் ஹூ டிஸ்பெல்ஸ் யுவர் ஈகோ, உன்னுடைய ஈகோவின் உன்னுடைய டிஸ்பெல்ஸ் யுவர் இக்னரன்ஸ், அந்த அறியாமையை அழிக்க தகுந்தவராக இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அறியாமை என்னன்னு உங்களுக்கு முதல்ல கண்ணாடி போல காட்டணும். எது அறியாமைங்கிற காட்டுறதுக்கு உங்களுடைய மாஸ்டர் என்ன பண்றாரு, யோகம் ஸ்டார்ட் பண்ணும்போது விக்ஷேபம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா. இந்த விக்ஷேபம்ங்கிறது ஒன்று இருக்கு, அது ஒரு என்னது, அது மறைச்சின்னு இருக்கு, அது ஒரு ஆவரணம் மாதிரி மறைஞ்சின்னு இருக்கு. இந்த விக்ஷேபம் மறையணும். இந்த விக்ஷேபம் என்னவா இருக்கு, பிரபஞ்சமா இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி. இந்த விக்ஷேபத்தை குறைக்கணும். இந்த விக்ஷேபத்தை குறைக்கணும்னா மனசு அடங்கணும். அப்ப நீ இந்த யோகத்தை கை கொள்ளு அப்படின்னு பிராணாயாமத்துக்குள்ள திருப்பி உங்களுக்கு கொண்டு. இன்னொன்று ஞானம் என்கிற ஒரு ரூட்லையும் போவான். இந்த ஞானம் என்கிற ரூட்ல போகிறது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு வியாக்கியானங்களோ அவ்வளவு வியாக்கியானம் இருக்கு. இதுல பக்தியில முதல்ல பார்த்தோம், இவன் முதல்ல பிரதட்சணத்தை வெளியில ஸ்டார்ட் பண்ணுவான், கூடவே இந்த யோகமும் வந்து ஜாயிண்ட் ஆகும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துடும், நான் ஒரு யோகத்தின் வழியா போறேன்னா ஒரு யோகத்தின் வழியா போகல. பெரிய உதாரணமே இந்த இடம் தான். நான் யோகம் கற்றுக் கொடுக்குறேன்னு அவர் ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துட்டாரு, உடற்பயிற்சி கூடம் இல்லைன்னு. இந்த யோகத்தை நீங்க இங்க கொண்டு வரும்பொழுதே எடுத்த உடனே தட்சிணாமூர்த்தி படத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்பவே இவர் யோக மார்க்கத்தில் மட்டும் போகல, ஞான யோகத்துக்குள்ளே கொண்டு போறாருன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை அங்க சொன்ன உடனேயே நான் முடிவு பண்ணிட்டேன், பக்தி யோகத்திலையும் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு. இதுவும் தேவையில்லை. கர்மயோகம் என்று சொல்லப்படுகின்ற வேதத்துக்குள்ளார சொல்லப்படுகின்ற கர்மயோகிகள் பயன்படுத்த யஜ்ஞத்தை கொண்டு வந்து இதையும் உங்களுக்கு நிகழ்த்தி காட்டுறார். இப்போ ஒரு யோகா சென்டர்ல 4 யோகங்களையும் அப்படி கிராமத்தை சொல்ல அண்டை கட்டுறது அப்படிம்பாங்க, அதுபோல 4த்தையும் கொண்டு வந்து இந்த 4 வழியாகவும் உங்களை செலுத்தி கொண்டு போறது. இந்த யோகத்துக்கு கொண்டு போய் லட்சியார்த்தம் என்ன காட்டியிருக்காருன்னு அந்த இடத்த காட்டுறாரு உங்களுக்கு. பக்தி யோகத்தினுடைய சேர்ந்த அடுத்த விஷயம் என்ன, கர்மயோகம்னு ஒன்று இருக்கு. கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து எந்த விதமாக கர்மயோகம், நீங்கள் பக்தி யோகத்தில் நுழையும் பொழுதே அடுத்தது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கர்மயோகம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள நுழையிறத நீங்கள் பார்க்கணும். எங்கே சார் நுழையிறது அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதை கவனிச்சு பாருங்கள். அந்த இடம் போகும்பொழுது நம்ம பக்தி யோகத்தில் வர வர கர்மயோகத்திலையும் என்னால் இந்த காரியம் பண்ணலை, வேற ஏதோ ஒன்று நடந்துன்னு இருக்கு, அது எக்ஸ்ட்ராவாக அது வேலையை பார்க்கறது அப்படிங்கிறதுனால இவன் கர்மயோகத்தை என்ன பண்ணுவான்னா இவன் பாட்டுக்கும் பண்ணிக்கிட்டு இருப்பானே தவிர இவன் இந்த கர்மயோகம் நான் பண்ணுறேன்னு நினப்பு போயிடும். எங்கே போகும்னா பக்தி யோகத்தில் வந்த உடனேலையும் போயிடும். நல்ல உதாரணம் சொன்னால் இன்றைக்கி நடந்ததுன்னு சொன்னோம், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை கொண்டு வந்து இந்த புக்கு பண்ணுறதுங்கிறது அவருக்கே தெரியாது. முதல்ல அண்ணன் மட்டும் என்கிட்ட முதலே சொல்லிட்டாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பண்ணுறதுனால இவரை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு தேவையானதை கவனிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கண்ணாடி மாதிரி கொண்டு வந்து இவ்வளவு பேரும் உங்களால் பயனுற்றோன்னு சொல்கிறாரு. அவருக்கு அந்த பிரஜையே இல்லை. இன்றைக்கி அந்த பிரஜை வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அவருக்கு தெரியாமல் கொண்டு வந்து இந்த புக்கை இன்னைக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு இல்லையா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இப்போ அந்த கர்மயோகத்தில் தாம் எவ்வளவு தூரம் தன்னுடைய சீடர்களை கொண்டு போகிறோங்கிற பிரஜை இல்லாத பொழுதே அந்த இடத்துல கர்மயோகம்ங்கிறது என்னவா மாறுதுன்னா கீதையில் அடுத்த அத்தியாயத்துக்கு கொண்டு போய் கர்ம சந்நியாச யோகமாக மாறுது. அவர் பாட்டு ஒரு ஒத்த வேஷ்டியில் உட்காந்துருக்காரு சன்னியாசி மாரி. நாங்களாவது ஒரு பிரவச்சனம் அப்படி பண்ணணும் அப்படின்னு ஜில்லு ஜில்னு உட்கார்ந்த கூட அவர் பாட்டுக்கு அப்படியே மேச்சேரியாவே அவரும் பார்த்தா ஒரே மாதிரி தெரியுது எனக்கு. என்ன அவர் என்ன வியப்பேன் நான். என்ன அவர் பாட்டுக்கு கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்துப்பார், அவர் பாட்டுக்கு அந்த அவர் எங்கேப்பா இவர் வாத்தியார், உங்கள் வாத்தியார்னா எல்லாம் நம்ம மேலே உட்காந்து தான் பார்த்து பழக்கம். அவர் பாட்டு கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கார். அவர் ஜேகே இதை அடிக்கடி சொல்லுவார் மீட்டிங்கில், ஃபார் த கன்வீனியன்ஸ் ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் ஆன் தி ஸ்டாண்ட் அப்படிம்பார். அவ்வளோதான், இல்லைன்னா உனக்குள்ளார அங்கே தான் வந்து உட்காரணும் அப்படிம்பார் இல்லையா. அதுபோல் கர்மயோகம்ங்கிறத அவருடைய கர்மா வந்து அவருக்கு யோகம் கற்றுக் கொடுக்கறது.
இந்த கர்மாவை அவர் கரெக்டாக பண்ணினதுனால, கரெக்டான்னு கிடையாது, அது பாட்டுக்கு பண்ணின்னு இருக்காரு. அப்போவே என்ன பண்ணுறது, கர்மயோகத்துக்கு அடுத்து கர்ம சந்நியாச யோகம்ங்கிறது கிருஷ்ணர் அது அந்த யோகத்துக்குள்ளார அவரையும் கொண்டு போகிறாரு, உங்களையும் கொண்டு போய் அதில் லேர்ன் பண்ணுறார் அவர். இப்போ இந்த எல்லா யோகமும் ஹிருதயஸ்தானமாக இருக்கக்கூடிய இல்லையா, சித்தம் குளிர யோகம், கதிர் அத்தம் வைத்து இல்லையா, இந்த 4 தீட்சைகளும் குரு கொடுத்து உங்களை யோகத்துக்குள்ளார அமுத வாயை. என்ன அமுத வாயை அப்படின்னா ஹிருதயஸ்தானம். இந்த ஹிருதயஸ்தானத்தை எங்கே சொல்லணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஐயா இதில் சொல்ல சந்தோஷம். ஏன்னா தட்சிணாமூர்த்தியினுடைய ரூப தியானம் எங்கே போய் முடியறது அப்படின்னா சின்முத்திரையில் தான் போய் முடியறது. தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் எங்கத்தினுடைய முழுமையாக வெளிப்படுத்தின சின்முத்திரையில். ஏன் இதை நான் சொல்லணும் அப்படின்னா, நேற்று தான் சங்கர ஜெயந்தி இல்லையா, ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே நர்மதா தனி தீரத்தை தன்னுடைய குருவை பார்க்க போயின்னு இருக்கார். குருவை பார்க்க போயின்னு இருக்கும்பொழுது உள்ள கோவிந்த பகவத்பாதர் உட்கார்ந்துட்டு இருக்கார். கோவிந்த பகவத்பாதர் யாருடைய சிஷ்யனா, கௌடபாதருடைய சிஷ்யர் அவர். அவரை போய் பார்க்கும் பொழுது கோவிந்த பகவத்பாதர் ஏற்ற மாதிரி உட்காந்துருக்காரு, ஆதிசங்கரர் இப்படி நிற்கிறாரு, 2 பேரும் மௌனம். அப்போ இவருக்கு உபதேசம் பண்றாரு. அந்த உபதேசம் வாயினால அல்ல, மௌனத்தினால. ஆனா என்ன பண்றாருன்னா சின்முத்திரையை இப்படி காட்டுறாரு. அந்த சின்முத்திரையை காட்டும் பொழுது என்ன நடக்குதுங்கிறத விவரிக்கிறேன். வேதாந்தம் விவரிக்கிறது. எப்படி விவரிக்கிறதுன்னா, அந்த சின்முத்திரை அவர் காட்டின உடனேயே எதிரே இருக்கின்ற சீடனுடைய ஹிருதயத்துக்குள்ளர தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட ஆம்பல் மலர் ஒன்று இருக்கிறது, தாமரை மலர் ஒன்று இருக்கிறது. அந்த தாமரை மலர் முக்கு விரியாது இருக்கிறது. அந்த முக்கினுடைய நுனியில சிறு துவாரம் ஒன்று இருக்கிறது. அந்த துவாரம் என்கிற அந்த துவாரம் எப்படி இருக்குன்னா, சிறிய மயிர்கால்களை கோடி முறை வெட்டினால் எப்படி இருக்குமோ அதைவிட சிறியதாக இருக்கிறது. அந்த சிறியதாக எது ஒன்று ஒட்டிக்கொண்டிருக்கின்றதில் மாயை எனப்படுகின்ற பிரபஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தின் முன்னாடி தான் அந்த முக்கு முனையில் இருக்கு. அந்த குரு அந்த இதயத்திலிருந்து அதை பார்க்கும் பொழுது அந்த கருணை வெள்ளமானது அந்த பிரபஞ்சத்தை அழிக்கிறது. சாதாரணமாக அழிக்கவில்லை, சில் என்கிற முத்திரை மூலமாக அந்த இதழ் திறக்கிறது. குக்ஷியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிஷ்யன் அந்த அந்த இதயஸ்தானத்துக்குள்ள போய் ஒடுங்குறான். அப்பொழுது என்ன நடக்கிறதுன்னா, அதுக்கு பேர் ரமண மகரிஷி சொல்றாரு அமுதவாய் அப்படிங்கிறார். அமுதவாய் அப்படிங்கிறது என்னன்னா, தட்சிணாமூர்த்தி தன்னுடைய சீடர்களை பார்க்கும் பொழுதே மௌனத்தினால, ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு விஷயம் சொல்வார், இந்த லைட் ஆஃப் சைலன்ஸ் all problems solved அப்படிம்பார். in the light of silence. அந்த சைலன்ஸ் எங்க இருக்குன்னா, இட்ஸ் born out of thought. அண்ணா அந்த பக்கமா இருக்கு சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் விவரிக்க முடியுமான்னு விவரிக்க முடியாது. ஆனாலும் என்ன பண்றாங்க ரிஷிகள், என்ன பண்றாங்கன்னா, அந்த சைலன்ஸை பத்தி நீ பேசு அப்படிங்கிறாங்க. அந்த சைலன்ஸை பேச முடியாமல் அந்த சைலன்ஸை பத்தி பேசு. அப்போ இந்த சைலன்ஸுக்கு ஒரு உருவத்தியானம் வைக்கிற இல்லையா, அந்த உருவத்தியானமாக இந்த தட்சிணாமூர்த்தியை வை. அந்த தட்சிணாமூர்த்தியுமே யாரை உட்கார வச்சு காட்டு, பிரபஞ்சமே வேணான்னு சொன்னக்கூடிய அந்த ரிஷிகளை சனகாதிகளை கொண்டு வந்து உட்காத்தி வச்சுக்கோ. அந்த சனகாதி முனிவர்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணு, சின்முத்திரையினால் உபதேசம் பண்ணு. அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த ஹிருதயம் ஸ்தானம் ஒன்று இருக்கு, தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட அந்த தாமரை முக்கு ஒன்று இருக்கு, அதை உனக்கு திறந்துரும்பா. அதுக்கப்புறம் உள்ள வேற ஒன்று இருக்கு, பிரம்மவஸ்து. அதுக்கு என்னன்னே சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றாருன்னா, உங்களுடைய சித்தம் இங்க குளிர பண்றதுக்காக யோகம் இங்க நடக்கிறது, இங்க தீட்சைன்னு நடக்கிறது. இது எங்க கொண்டு போகுதுன்னா, இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு முன்னாடி சித்தம் குளிர கதிர் அத்தம் வைத்து அமுத வாயை உங்களுக்கு திறக்கும். அதுக்கப்புறம் அருண்மதி அருணாச்சலா அப்படிங்கிறார். அருண்மதினா என்ன சார் அர்த்தம்? அருண்மதினா சந்திரன். அருண்மதினா சிவப்பா இருக்கக்கூடிய சந்திரன். என்ன சந்திரன்? பௌர்ணமி சந்திரன். அந்த பௌர்ணமி சந்திரன் யாரு? அம்பாளுடைய சந்திரன். அது அப்ப என்ன பண்ணுன்னா, அச்சலமாக இருக்கக்கூடிய
இந்த அருணாச்சலேஸ்வர ஈஸ்வரனுடைய சந்நிதியில் அந்த பௌர்ணமிங்கிற உங்களோட மனசு போய் ஒடுங்குற இடம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் சார் இந்த யோகா சென்டர். இப்போ யோகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் எங்கே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய சித்தம் சிறிதசைய சம்சாரம்னு தமிழில் எளிமையாக சொன்னாங்க இல்லையா, அந்த சித்தத்தை கொண்டு போய் மெதுவாக குண்டலினிங்கிற யோகம், இந்த குண்டலினிங்கிற யோகத்தை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்பார். இந்த குண்டலினி மூலாதாரத்துக்கு கீழே ஒன்று சொல்லியிருக்கு, பெரிய வேதாந்திகள்லாம் சொல்கிற ஒரு இடக்கூட இருக்குது, அதுக்கு அகுல சகசிராரம்னு பேர். அதுக்கு இந்த அகுல சகசிராரம்ங்கிற க்ஷேத்திரம் ஒன்று இருக்குது, அந்த க்ஷேத்திரம் தான் திருவாரூர். இந்த அகுல சகசிராரம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் போய் ஒருத்தன் உட்கார்ந்தான்னு, அந்த க்ஷேத்திரத்தை ஒருத்தன் பிறந்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு, திருவாரூர் ஒருத்தன் பிறந்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல போய் உட்காந்துக்கணும்னு அர்த்தம். இதுக்குள்ளாருன்னா உங்களுக்குள்ளார ஒன்று அகுல சகசிராரம்னு ஒன்று இருக்குது மூலாதாரத்தில், அதை நீ தெரிஞ்சுக்கோ, அதை விழிப்படைஞ்சு வச்சுக்கோ. உன்னால் அப்படி முடியலைன்னா வெளிப்புறமாக ஒரு க்ஷேத்திரத்தை ஒன்று காண்பிச்சு அங்கே போ, அங்கேருந்து இங்கே வான்னு அர்த்தம். தத்தா சுவாமிகள் மதுரையில் ஒருத்தர் இருந்தார், ஒரு அழகான விளக்கம் ஒன்று அவருடைய குரு கொடுத்ததா சாந்திகுமார் சுவாமிகள் சொன்னதாக சொல்லுவார். எப்படின்னா, இந்த கோயில்கள்லாம் எதுக்குப்பா இருக்குது அப்படின்னா, ஒசக்க ஒரு பறவை ஒன்று பருந்து ஒன்று பறக்கிறது, இந்த பருந்தை நான் பார்க்க முடியாது, அந்த பருந்துங்கிறது பிரம்மம், அது பயங்கர ஹைட்டில் இருக்குது. ஆனால் அந்த பருந்து என்ன பண்ணுன்னா, தான் பறந்துட்டே இருக்கும்போது தன்னுடைய தடங்களை அது பண்ணிட்டு போகும். தான் இந்த பக்கம் பறந்தேன் அந்த பக்கம் பறந்தேன்னு ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போகும். அது ஒரு நிழலை உண்டு பண்ணிட்டு போயிடும். அவ்வளோ பெரிய பருந்தது, சும்மா நம்ம ஒரு கற்பனைக்காக சொல்கிறோமே என்ன, அந்த பிரம்மம் என்கிற பெரிய பருந்து ஒன்று பறந்து போகும். அந்த பருந்தினுடைய நிழல் என்ன பண்ணுன்னா, ஒரு தன்னுடைய தடத்தை பதிவு வச்சுட்டு போவோம். அந்த தடம் தான் நமக்கு இந்த க்ஷேத்திரங்களாக உட்காந்துருக்கு. நீங்கள் இங்கே போங்க, இங்கேருந்து அங்கே போயிடுவீங்க. இதுதான் கோயிலினுடைய தத்துவம். அந்த பருந்தினுடைய விஷயம்தான் இங்கே கோவில் இருக்குது. சார் எனக்கு அகுல சகசிராரம் தெரியல, மூலாதாரம் தெரியல அப்படின்னு என்ன பண்ணுன, சரிப்பா சப்தவிடங்கள் க்ஷேத்திரம்னு இருக்குது, 7 விடங்கங்கள் இருக்குது, குண்டலினி 7 சக்கரம் இருக்குது, இந்த 7 ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ண, முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா கொண்டு வந்தான், திருவாரூரில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணினா, அதே போல் 7 ஊர்லும் பண்ணினா, 7 ஊர்லேயும் 7 நடனங்கள் உண்டு. அப்போ நீ என்ன பண்ணு, முதல்ல திருவாரூரில் போய் உட்காந்துக்கோ. திருவாரூரில் ஹாடகேஸ்வரம்னு ஒரு சன்னதி உண்டு, அங்கே போய் உட்காரு. அதுதான் அகுல சகசிரங்கிற மூலாதார க்ஷேத்திரம். அங்கே நீ புறப்பட்டின நேராக சகசிராரத்தில் போய் உட்காந்துருவேன் இல்லையா. என்னுடைய பெரிய பாக்கியம். அண்ணா சொன்ன மாதிரி பாலகுமாரன் சார் என்ன பண்ணாருன்னா, இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு மறுநாளே என்னை கிளப்பி கூட்டின்னு போய் திருவாரூரில் ஆடகேஸ்வரன் சன்னிதியில் என்னை உட்காத்தி வச்சார் கொஞ்ச நேரம். அவர் கூட இருந்ததில் பெரிய பாக்கியம் எனக்கு அது. இங்கே உட்கார்றா அப்படின்னாரு. எனக்கு தெரியாது, அந்த ஏஜில் அதெல்லாம் தெரியாது. நீ உட்காரு, நான் சொல்கிறது கேள் அப்படின்னு நான் உட்காந்தேன். எட்டி பாரு அப்படின்னாரு. பெரிய பள்ளம் ஒன்று இருந்தது. இது என்னடா கேட்டார். பள்ளம் தெரியல, உள்ள ஒரு லிங்கம் இருக்கு பாடுறா, அதுவும் அகுல சகசிராரம் மூலாதார சந்நிதி, இது நீ பார்த்துட்டு இல்லை, நீ மேலே சகசிராரத்துக்கு போய்டு அப்படின்ட்டார். என்ன குரு கிருப்பை அது. இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டப்படுதுன்னு வச்சுங்க, இந்த காட்ட ஒரு குரு உங்களை கூப்பிட்டு இது சரியாக பண்ணுங்கன்னா அவருக்கு அது போகிற போக்கில் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அப்சர்வேஷன் அவேர்னஸ் ரொம்ப ஷார்ப்பாக பண்ணிக்கணும். அவர்கிட்ட இருந்து எது வருதோ அதை பாக்கெட்டில் வாங்கி வச்சுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். குரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். இப்போ என் பையன்கிட்ட ரொம்ப சொல்லிட்டு வந்தேன். தத்தா சுவாமிகள் அவருடைய குரு தியானதாராங்கிற புஸ்தகத்தை ஒரு 11 வருஷம் முன்னாடி கொடுக்குறாரு அவர்கிட்ட. அவருக்கு என்னன்னே தெரியாது, அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. தியானதாரன் பிரமிழ் எழுதின புக்கு. தத்தா சுவாமிகள்கிட்ட கொடுத்த உடனேயே இதை நீ வச்சுக்கோன்னு கொடுத்தாராம். அதனால் டெய்லி தலைமாட்டில் தூங்குற வரைக்கும் 11 வருஷமாக தலைமாட்டில் பக்கத்தில் வச்சுருக்காரு அந்த புஸ்தகத்தை. அதுக்கு அப்புறமா அந்த புக்குக்குள்ளே இருக்கிறதுலாம் அவருக்குள்ளே போயிடுது, வேறு விஷயம். ஆனால் குரு முதல்ல என்ன பண்ணுவார்னு விசிட்டிங் கார்டு மாதிரி இந்த வச்சுக்கோன்னு ஒன்று கொடுப்பாரு, அதை வச்சுக்கணும், அவ்வளோதான். நான் எல்லா இடங்களும் இந்த விஷயத்த சொல்லுவேன். பாலகுமாரன் சார் என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், குரு ஒரு விஷயத்தை கையில் பிடிச்சி கொடுத்தாருன்னா பத்திரமா வச்சுக்கணும்டா அப்படின்னு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாலகுமாரன் சார் ஸ்படிக மாலை போட்டுருப்பார் நிறையா. இதில் சிலதெல்லாம் யோகியினுடைய கைப்பட்டு கையில் கொடுத்தது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப நாள் சந்தேகம் டெய்லி நம்ம குளிக்கிறோம் அப்படிங்க போகிறோம், இது என்னது விழுப்பு ஏற்பட்டுருமோ இந்த ஸ்படிகத்தில், நம்ம அடிக்கடி யோகி கையில் தொட்டு வாங்கிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோகிராம் சுகுமார்கிட்ட போகிறாரு.
அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோகி ஃபஸ்ட்டு பாலகுமார் உள்ளே வந்த உடனேயே எந்த குருவும் அப்படி பண்ண மாட்டாங்க. பால்குமார் லெட் அஸ் ஸ்மோக் ஃபர்ஸ்ட் அப்படிம்பாரு. லெட் அஸ் ஸ்மோக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரிண்ணா அது என்ன ஸ்படிக மாலையை கட்டி கொடு அப்படின்ட்டு இருக்காரு. வாங்கி கொடுத்தோடனே கையில் அப்படியே ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு யோகிராம் சுருக்குமார் அப்படியே ராமராமன் சொல்லி ஏதோ சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்பி உங்ககிட்ட கொடுத்து வாங்கிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னா, ஏன் ஆல்ரெடி நீ கொடுத்துட்டே அப்படின்னாரு. ஏன்னா when I touch something it will become different அப்படின்னார். நான் ஏதாவது ஒன்று தொட்டு கொடுத்தேன்னா அது வேற மாதிரி வந்துருப்பா, நீ அதை பார்த்துட்டு அது வேற மாதிரி தான் இருக்கு, உனக்கு நீ சந்தேகப்படாது. அதனால குரு ஒன்று தொட்டு கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னா நம்ம வாங்கி வச்சுக்கணும், அவ்வளோதான். அது வேற ஒன்றா வந்துடும், அது கவலையே படக்கூடாது. ஒரு யோகத்தில் உங்களை அப்படி செலுத்தி இவங்களுக்கு ஒரு மெத்தட், அவங்களுக்கு ஒரு மெத்தட், அவங்களுக்கு ஒரு மெத்தட் தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒன்று மாதிரிலாம் இருக்க முடியாது. அவங்களுக்கு சூழல் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லி குரு கொடுத்தோன்னு அதை ஃபாலோ பண்ணிடணும். இப்போ குருவனுடைய லட்சியார்த்தம் எங்கே இருக்கு? அதுபோல் இந்த மூலாதாரத்தில் தொடங்கினது சகசிராரம், இன்னும் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. சகசிராரத்துக்கு மேலே சரீரத்துக்குள்ளற சகசிராரம் ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, துவாதசாந்தம்னு பேர். அதுக்கு சகசிராரம் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ரூபம் தெரியும் இல்லையா? ரூபம் தெரியும் உங்களுக்கு. 1000 இதழ்கள்லேருந்து அது கொட்டுறது ஃபீல் பண்ணலாம். ஒவ்வொரு தியான சக்கரங்கள் ஒன்று இருக்குது குண்டலினியில், அந்தந்த தேவதைகள் இருக்குது, அதுக்குள்ள மந்திரம் இருக்குது, அதுக்குரிய க்ஷேத்திரங்கள் இருக்குது, அதுக்குள்ள லிங்கம் இருக்குது, அதுக்குள்ள அவ்வளோ மெத்தட் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் சகசிராரம் தாண்டி துவாதசாந்தம்னு ஒன்று இருக்குது. இந்த துவாதசாந்தத்தில் உருவம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால தான் நம்மளுடைய மரபில் இந்த துவாதசாந்தத்துக்குன்னே ஒரு கோயில் ஒன்று வச்சுருக்காங்கல்ல, உருவமே இல்லாத வெளியே காட்டுறதுக்காக ஆவுடையார் கோவில் ஒன்று இருக்குது. அங்கே உள்ள லிங்கம் இருக்காது. என்ன சகசிராரத்தை தாண்டி போற க்ஷேத்திரம் அது துவாதசாந்தம் நிலை. அந்த துவாதசாந்தம் என்ன பண்ணுதுன்னா எங்க கொண்டு போய் ஒடுங்கிறதுன்னு ஹிருதயத்தில் கொண்டு போய் ஒடுங்கிறது, ஹிருதயஸ்தானத்தில் கொண்டு போய் ஒடுங்கிறது. எது எந்த இடத்திலிருந்து பராவாக்கிலிருந்து பராவாக்கையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சைலன்ஸ், இங்கிலீஷில் பிளனம் அப்படிங்கிறாங்க, அந்த வார்த்தை ஒன்று யூஸ் பண்றாங்க. பிளனம் அப்படின்னா சைலன்ஸுங்கிறது கூட வாக் மௌனம் மனோமௌனம் அடங்கின இடம். இந்த பிரணம்ங்கிறது வேற. அந்த இடத்திலிருந்து தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுவாருன்னா அந்த சைலன்ஸ் வழியா உபதேசம் பண்ணி அந்த யோகிகளுக்கு யோகபூர்வமா போய் ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் கர்மயோகமாக போய் எல்லாத்தினுடைய அந்த என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வாரு, அத்தனையும் ஒவ்வொரு படித்துறைப்பா. இந்த படித்துறை எல்லாம் எங்க வந்து முடியறது அப்படின்னா சதாசிவம் என்கிற அந்த இடத்துல ஹிருதயஸ்தானத்தில் வந்து ஒடுங்கிறது. அந்த ஸ்தானத்தில் நம்ம போய் உட்காந்துக்கணும். அந்த ஸ்தானம் தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் யதாஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? யதாஸ்தானத்தில் போய் உட்காரு, யதாஸ்தான பீடத்தில் போய் உட்காரு. அந்த பீடம் தான் ஹிருதயம். இந்த பீடத்திலிருந்து தான் உபதேசம் வரும். ரமண மகரிஷி உங்களை நோக்கி நான் இது மாதிரி இருக்கேன், நான் குடும்பியாக இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியலை அப்படின்னு சொல்லும்போது ரமண மகரிஷி என்ன சொல்லுவாருன்னா, பா நீ தான்ப்பா அந்த வஸ்து அப்படின்னு சொல்லுவார். நம்ம நினைப்போம் இது என்னப்பா நீ தான் அந்த வஸ்துன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு, என்னென்ன நீ தான் என்கிற வஸ்துவை அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறது. நம்ம நினைப்போம் நம்ம ஏதாவது பண்ணணுமோன்னு நினைப்போம். அந்த இடத்துல அகங்காரம் வந்து நான் பண்ணுறேன்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் இந்த இடத்துல நடக்கும், நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த வஸ்துவே தூக்கிட்டு போகும் அந்த இடத்தது இல்லையா? மார்ஜர கிஷோர நியாயம்லாம் நீங்கள் படிச்சு என்னென்ன ஒரு கட்ட வரைக்கும் நீ நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்ரீவித்யா என்ன அர்த்தம் இதுக்குன்னா, நீ உனக்கு தெரிஞ்ச குழந்தை அதை வச்சுக்கோ பக்கத்தில், முதல்ல அதில் தொடங்கிட்ட. நீ பாலாவாவும் நான் தாண்டா இருக்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ மனசு அகங்காரம் நீ ஒன்று சொல்லிட்டு இருக்கல்ல, இந்த மனசும் நானாக தான் இருக்க. அதனால தான் லலிதா சகஸ்ரநாமல மனோரூபேஷு கோதண்டான்னு ஒரு நாமம் ஒன்று வரும். என்னென்ன இந்த மனசை உங்ககிட்ட நான் கொடுத்து பார்த்தேன், நீ அதை சரியாக பராமரிக்கிறதா தெரியல, அதனால் என்கிட்ட அதை கொடுத்துட வேண்டிட்டான். மன்மதன் அப்படிங்கிறவன் தான் மனசு. எல்லாரும் மன்மதன் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, மண்ணுன்னா மனசு, மதனம்னா கலைக்கிறது. இந்த மன்மதனை உங்ககிட்ட கொடுத்து பார்த்த நீ கலைக்கு ஒழிச்சு நாசம் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி வச்சுட்ட, நீ அதை குரங்கு மாதிரி பண்ணி வச்சுட்ட. இப்போ உனக்கு பண்ண தெரியல, இந்த மனசை எப்படி கையில் வச்சுக்கிறதுன்னு தெரியல இல்லையா? இப்போ உன் கையில் இருக்கிறது வரைக்கும் அவன் மன்மதனாக இருக்கான். இப்போ என் கைக்கு அவனை நான் எடுக்கிறேன் பாரு, அவன் எப்படி இனிக்க போகிறான் பாரு அப்படின்னு கரும்பு வில்ல அம்பாள் மாற்றி வச்சுட்டான். இக்ஷு கோதண்டம் அப்படின்னு பேர். மனோ ரூபேஷு
கோதண்டா. இந்த மனசை ரூபேஷு கோதண்டா, இக்ஷு கோதண்டா. இக்ஷு தண்டம்னா கரும்புன்னு அர்த்தம். இக்ஷுன்னா கரும்பு, அதை நான் கோதண்டமா. அதனால தான் சம்பிரதாயத்தில் என்ன பண்ணுறோன்னா, இந்த மனசுங்கிறது என்னோடது இல்லைப்பா, நீயா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கறது, எல்லாத்தையும் கொடுக்கறது. அதனால தான் மகாநாராயண உபனிஷத்தில் சன்னியாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தில், அதே அந்த மந்திரம், ந கர்மணான பிரஜையா அமிர்தத்துவமானுசுகு, இல்லையா? ந கர்மனா, எனக்கு கர்மா பண்ணினது அடைய முடியல, கர்மா பண்ண முடியாதுன்னு உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம். ந பிரஜையா, நான் புள்ள பொத்து பார்த்தேன், அந்த புள்ள எனக்கு சிரார்த்தம் பண்ணி தவசம் பண்ணி பிரஜைகள் மூலமாவது நான் அடையலாம் பார்த்தா அதுவும் இல்லை. ந கர்மனா ந பிரஜையா, தனேன, தனம் சம்பாதிச்சு, பணம். இந்த தனத்துக்குள்ள என்ன வரும் தெரியுங்களா? விஷய ஞானம். நான் நிறைய விஷய ஞானம்லாம் சம்பாதிச்சு பார்த்துட்டேன். என்ன, நான் எல்லாம் அபரஞானமா போயிருக்கு, பரஞானம் எனக்கு சித்திக்கல, இதுவும் சித்திக்கல. அப்ப தியாகேனைக அமிர்தத்துவமானுஷுக்கு என்ன பண்ண, மொத்தமா தியாகம் பண்றேன். அதுக்கு முதல்ல நான் என்ன பண்றேன்னா, இந்த மனசை கொண்டு போய் கொடுக்குறேன். ஏன்னா இவ்வளவு இதனால தானே, இந்த எண்ணங்களால தானே, எண்ணம்ங்கிற ஒரு விஷயத்தினால தானே இவ்வளவு இந்த மனசுல. இப்ப இந்த மனசை கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஒரு உபாயத்தை ஷட்தரிசனங்கள்ல வேதம் அழகா சொன்னதில்ல. மூணாவதா யோகம்னு ஒன்று சொல்லியிருக்கு. இது நம்ம கொடுக்கறது இல்லை சுவாமி, ஈஸ்வரன் கொடுத்தது இந்த யோகத்தை. அதனால தான் யோகா மாஸ்டர், யோகா குரு அவங்கெல்லாம் அந்த ஈஸ்வரன் கொண்டு வந்து அவங்க மூலமாக அந்த கிரணங்கள் மாதிரி நிறுத்தி இந்த யோகாவை பிடிப்பா. இந்த யோகாவை பிடிச்சதுன்னா வேதாந்தத்துக்குள்ள மையத்தில் எது ஒன்று ஹிருதயத்தில் போய் நிறுத்துமோ அங்கே உங்களை நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த யோகா சென்டர், இந்த உண்மையிலே இதில் மெய்யோகம்ங்கிறதுல அழகாக எப்படி பேர் வச்சிருக்காருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வெளியிருந்து பார்க்குறதுக்கு மெய்னா உடம்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் மெய்யோகம்ங்கிறது மெய்யறிவு பெறுவதில் என்லைட்டன்மெண்ட் பிளேஸ். இது ஆக்சுவலாக என்லைட்மெண்ட்டு தான் இது, மெய்யோகம் இது. அதனால தான் எடுத்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் க்ளீனாக அறிவிச்சிட்டார், இந்த இடத்தையே க்ளீனாக அறிவிச்சிட்டார். எப்பா இது உடற்பயிற்சி எக்ஸசைஸ் இதில் வேற எங்கன்னா போய்க்கோ, இங்கே நீ வந்துன்னா தட்சிணாமூர்த்தி தான் உன் இடம். அதனால் இங்கே நீ பேசிகிட்டே வா, வெளியே போகும்போது பேசாமல் வெளியில் போ அப்படின்ட்டார், இல்லையா? அதனால் இப்போ அழகாக அந்த மெய் யோகம் அப்படிங்கிறதுல அழகாக டைட்டில் இது. இன்னும் இந்த மெய் யோகம் இன்னும் வளரணும்னு மீண்டும் என்னுடைய குருநாதை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னுடைய உரையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு மகாராஜ்க்கு ஜெய்.